மகாயாகம் பண்ணின வைபவத்தை சொன்னாள். யாகம்ங்கிறது லோகக்ஷேமார்த்தமா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, பர்ஜன்யால் அன்னசம்பவ, அன்னாத் பவந்தி பூதானி, யஜ்ஞ கர்ம சமுத்பவ, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, பிரம்மாட்சர சமுத்பவம் ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் நுட்டாள். இது ஒரு ரவுண்டு நுட்டாள். இதனால அது அதனால அது அப்படி திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு நுட்டாள். யஜ்ஞத்தினாலகம் பத்யம் மழை பெய்யணும், பர்ஜன்யத்தினாலகம் மழை பெய்ஞ்சாத்தான் பயிர்கள்லாம் நல்லா இருந்து அன்னசம்பவா, அன்னம் சாப்பிட்டாதான் பிரஜைகள் உண்டாகும். பிரஜைகள் யஜ்ஞங்களை பண்ணணும். யஜ்ஞம் வேதத்தினாலே நிர்வகிக்கக்கூடியது. அந்த வேதத்தை ரட்சிக்கிறதுக்காகத்தான் பிராமண ஜாதி. இப்படி திரும்ப திரும்ப அப்படி வந்துட்டே இருக்கு. அப்படி நம்ம தேசத்துல யஜ்ஞம்னா சோமயாகாதி யாகம் மட்டுமல்ல, பகவான பூஜை பண்றதும் யஜ்ஞம் தான், மானசிகமா சுவாமியை உள்ள ஆராதிக்கிறதும் யஜ்ஞம் தான். அந்தர்முக சமாராத்திய உயர்முக சுர்லப. சந்திரசேகர பாரதி ஒரு சமயம் பூஜை பண்ற போது அந்தர்முக சமாராத்தியாயி நமஹா குங்குமத்தையும் புஷ்பத்தையும் போடுறாள். கலகலன்னு கண்ணுலேருந்து ஜலம் கொட்டுறது, பேசாம இருக்காள். மறுபடியும் திருப்பி ஒரு 108 தடவை அந்தர்முக சமாராத்தியாயின்னு சொல்லிட்டு இருக்காள். அண்ண மாம்பி அவள்லாம் மகான்கள்லாம் உள்ளே ஆராதிப்பாள், உள்ளே யஜ்யம் அப்படி பண்ணுவாள். யஜ்யம்னா என்னமோ நினைச்சுட்டு இருப்பாள். அது மட்டுமல்ல, பல பிரகாரம் யஜ்யம். அதனால ஏதாவது ஒரு யஜ்யத்தை கை கொள்ளு. 13 யஜ்யம் சொல்றாள் கீதையிலே. யஜ்ஞா தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞா ததாபரே சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்சய சம்சிதோ ரதா. 13 யஜ்யம் சொல்றாள். ஏதாவது ஒரு யஜ்யம் பண்ணுங்கிறாள். அவன் இலையில வச்ச அன்னத்தை பகவானுக்குன்னு சொல்றது கூட ஒரு யஜ்யம். அப்படி கீதையில போய் சொல்லியிருக்காள். இது மாதிரி இந்து மதத்துல இவ்வளவு சுலபமாய் நாம் க்ஷேமத்தை அடையறதுக்கு மார்க்கம் சொன்னது போல வேறு ஒரு மதம் சொல்லல. அதனாலதான் நம்ம மதத்தை பார்த்து வெளி மதத்துல இருக்கிறவன்லாம் கலாம் போடுறாள். இது மாதிரி ஒரு மதம் இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாள். அதுல எந்த முக்கிய யஜ்யமானது இந்த வேதத்துல சொன்ன மகாமந்திரங்கள்னாலே பண்ற இந்த மகா யஜ்யங்கள். இந்த மந்திரத்தினும் இந்த யஜ்யத்தினுடைய சாரம் தான் பாக்கி யஜ்யங்கள்லாம். அது யோகிகளாலதான் அனுஷ்டிக்க முடியும். அந்தர்முகமா பண்ற யஜ்யங்கள்லாம் பகிர்முகமா பண்ணி பண்ணி பண்ணித்தான் அப்புறம் அது அந்தர்முகமான ஸ்திதி ஏற்படணும். யுவாதிகளுக்கெல்லாம் ஞானம் வந்ததே என்னவான்னு கேட்டாள் ஆச்சாரியார். ஜென்மாந்தரத்துல பண்ண அக்னிஹோத்திராதிகள் விட்டாள். ஜென்மாந்தரத்துல அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காள். அதனால ஞானம் வந்துட்டு விட்டாள். இதுல சூத்ரனவர் அவருக்கு என்னவா ஞானம் வந்துட்டு ஞானியா இருக்காருன்னா ஜென்மாந்தரத்துல பண்ணியிருக்காரு விட்டாள். இல்ல கொல்லையில நான் போடலையே அவரை வேற காய்க்கிறதேன்னாக்க உங்க அப்பா போட்டிருப்பாரு. இல்லையே ஒரு காக்கா உணர்ந்து போட்டிருக்கோம். பக்கத்தாத்து கொல்லையில இருக்கிற விரைய குச்சி மூக்கால உணர்ந்து நம்ம மாத்து கொல்லையில போட்டிருக்கோம். விர போடாம ஒரு செடி முளைக்குமோ? அது வருமோ? வரவே வராது. ஆகினால ஏதோ ஒரு கர்மா இருந்தா அதனுடைய பலம் வருது. அதைத்தான் புரிஞ்சுக்கோன்னுட்டாள். ராஜசூயத்தை பத்தி சொன்னாள். ராஜசூயம் நடந்து அவரது ஸ்நானங்கள்லாம் நடந்தது. ஒரு சிசுபால வதம் ஏற்பட்டது. சில உட்பாதங்கள் ஏற்பட்டதான். உட்பாதம்னா வால் நட்சத்திரம் இடி இடிக்கிறது, பெருங்காத்து அடிக்கிறது, இப்படி சில அபசகுணங்கள் ஏற்பட்டுதான். இந்த அபசகுணத்தினுடைய பலம் சிசுபால வதம்னு தர்மபுத்திரன் நினைச்சுக்கிண்டு வியாசரை கூப்பிட்டு காட்டாள். ஏதோ சில அபசகுணங்கள் ஏற்பட்டது, அதனுடைய பலம் சிசுபாலனை கொன்னதுன்னு நினைச்சான். இதோட என் கஷ்டம் நீங்கி போச்சா? ஏன்னா ஒரு பெரிய மகாயாகம் பண்ணி ஒருத்தனை போய் வதம் பண்ண முடியாது நேர்ந்திருக்கேன். இதோட போயிட்டா என்னாலும் காட்டாள். வியாசர் சொன்னால் என்ன கேட்டுட்டே எனக்கு வருங்காலம் தெரியும், நான் ஒளிச்சு பேச முடியாது, நிஜத்தை சொல்லி பெறேன். என்ன நாள் த்ரயோதச சமாராஜன்னே உத்தாதானாம் பலம் மஹதே. இந்த 13 வருஷத்துக்கு இதனுடைய பலம் தொடர்ந்து நிற்கும் நாள். அஷ்டகிரக யோகத்தின் போது பேப்பர்ல எல்லாம் எழுதியிருந்தோம். நாங்கள்லாம் நேரு கூட சொன்னார், இன்னைக்கு என்ன பண்ணிட்டுன்னு கேட்டார். அஷ்டகிரகம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டுன்னு கேட்டார். அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்ல மனுஷர், உள்ளம் குழந்தை மாதிரி அவர். அன்னைக்கு ஒரு புயல் அடிச்சிருக்கு எங்க ஊர்ல எல்லாம். அன்னைக்கு 48 கலகம் வச்சு எங்க பெரியவாள் சமாதியில நாங்கெல்லாம் ஜபஹோமம் பண்ணோம். அதே தினத்துல அந்த புயல் இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சிருந்ததுன்னா எல்லா ஊரும் போயிருக்கும். நாகப்பட்டினம் சமுத்திரம் பொங்கி நின்று போச்சு. அன்னைக்கு பண்ணும்னு அர்த்தம் இல்லை. 13 வருஷம் அதனுடைய வேகம் இருக்கும். அந்த வேகங்கள்லாம் தான் இப்போ பஞ்சகிரக யோகம் கும்ப மாசத்துல, ஷட்கிரக யோகம் ஆடி மாசத்துல, இந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் ஜபஹோமம் பண்ற பெரியவாளை தவிர வேற வழி இல்லவே இல்லை. அதனாலதான் ஏதாவது நல்ல காரியங்களே அந்தந்த சந்தர்ப்பங்கள அப்படி எப்படி செஞ்சுட்டு இருக்கணும். எல்லாராலையும் ஜபஹோமம் பண்ண முடியாது. அர்த்தத்தால செய்தவாள் சில பேர், சரீரத்தால செய்தவாள் சில பேர்கள், வாக்குனால சப்த பலத்தினால மந்திர பலத்தினால செய்தவாள் பல பேர்கள். அப்படி ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காலம் இது. 13 வருஷம் இதனுடைய வேகம் இருக்கும் நாள். என்ன பண்ணும்னு கேட்டாள் தர்மபுத்திரர். சர்வக்ஷத்ர விநாசாய
கத்திரி ஜாதியை அடியோட அழிச்சுவிடும். அப்படியா இது யாராலேன்னா ஒன்ன காரணமா வச்சிருந்தார் தர்மபுத்திரே. துவாமேகம் காரணம் கிருத்வா இந்த 13 வருஷமானதே உம்மக்காலம் காரணமாக வச்சு சத்ரி ஜாதியில் அழிக்க போறது. துவாமேவ காரணம் கிருத்வா சிவம் க்ஷத்ரம் கூட்டம் கூட்டமா சங்காத மரணம் ஏற்பட போறதுனாள். பெரிய கூட்டம் கூட்டமா போறதுங்கிறதா இந்த உத்பாத பலம். ஆமா, பிளேன்ல போயிட்டான் 53 பேர் போயிட்டான், 68 பேர் போயிட்டாங்கிற மாதிரி இது சங்காத மரணம் சொல்றது. ரயில் விழுந்துட்டு போயிட்டாங்களா, என்ன பண்றது? அப்புறம் ஏப்ரல் மாசம் ரயில்ல வந்துட்டு இருக்கோம் நாங்களாம். பஸ் கிளாஸ்ல நான் இருக்கேன், முன்னாடி குழந்தைகள்லாம் 3 காரேஜில் இருக்காள். 3 காரேஜும் தூள்தூளா போட்டுட்டு பம்பாயில இருந்து வரப்போகுது. ஆரம்பரம் 11 மணில இருந்து ராத்திரி 12 மணி மட்டும் நல்லபடியா இவா மேல ஒரு அடிபடல. இதுதான் ஈஸ்வரனுடைய இது. அந்த 3 காரேஜும் போயிட்டு வேற காரேஜ் அப்புறம் கொண்டு வந்தா என் காரேஜ் மட்டும் அடிபடல. இதுவும் இல்லைன்னா என்னையும் கீழே இறங்கி வேற வண்டியில் வரும். இல்லையா அடிபட்டு இருந்தா போயிருக்க வேண்டியதான். இதெல்லாம் உட்பாதங்கள். இது எல்லாத்தையும் நினைச்சுதான் பயந்து நல்ல காரியங்கள் பண்ணணும்னு அங்கங்க அப்படி எப்படி பேப்பர்கள் எல்லாம் எழுதி பாராயணங்கள் அங்கங்க நடக்கட்டும், ஜப ஹோமங்கள் நடக்கட்டும், சுவாமி சந்திசையில் வேத பாராயணம் நடக்கட்டும் அப்படி எல்லாம் சொல்லி பேப்பர்கள் எல்லாம் கூட எழுதிட்டு இருக்கோம். என்ன எழுதினா ஏதோ சில பேர் பண்றாள். நமக்கு அழுத்து போடுது. எத்தனை தடவை சொல்றது இதை பத்தி. அழுத்து கூட தட்டி போயிடுறது. செய்யறவா எத்தனை பேர் இருக்காள்னு வருத்தம் கூட உண்டாயிடுறது. நடத்துறவாள் ஆரோ அப்ராமணாள்னு சில பேர் தூத்துக்குடியிலேருந்து எழுதி காக்குறாள். இந்த மந்திரங்கள்லாம் எழுதிருக்க இது எங்க இருக்கு, நாங்க படிக்கலாமா? அவளுக்கு இருக்கிற ஸ்ரத்தையை பாருங்க. எத்தனை பேர் எழுதி காக்குறாள். அப்புறம் அவளுக்கு எழுதினே உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் வேணும். அவதான் இதை படிக்கலாம். நீங்க இவ்வளவு உங்களுக்கு ஆசை இருக்கே, நீங்க க்ஷேமமா இருப்பீங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எழுதினேன். ஏன்னா சாஸ்திரத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதுக்கு மூடி நாம் காரியம் செய்ய முடியலையோ இல்லையோ. அதோடு கூட வேதம் என்னவா இருக்குன்னா 3 தலைமுறை வேதம் விட்டு போச்சுன்னா அப்புறம் 4வது தலைமுறையில வரவே வராது. இந்த 3 தலைமுறையில அப்படி இருக்கணும். அந்தந்த ரத்தத்துக்கு தான் அது முடியுது. தையக்கடை வீட்டுக்காரன் தையல் தேய்க்கிறவன் வீட்டு பையனே 100 ஊசியை கொடுத்து ஒரு கண்டை கொடுத்து கோருன்னா நாக்கில் ஒரு அடி அடிச்சு 1 செகண்ட்ல 100 ஊசியும் கொத்துப்படுறான். நம்ம கையில ஒண்ணு கொடுத்தா நம்ம கையில குத்திக்கிறோம். கண்ணாடி போட்டுக்கிட்டு நமக்கு எது காதுன்னு தெரியல, எது நுனியும் தெரியல, நாம் முழிக்கிறோம். அவங்க இருக்குன்னு அந்த வேலை செய்யறான். அது மாதிரி தான் அந்தந்த குடும்பத்துல செய்யுங்க அந்தந்த காரியங்கள் நல்லா இருக்கும். இதனால மிஞ்சி வித்தைக்கு பணம் செலவழிக்கிறது இல்லை நம்ம தேசத்துல. இப்ப சொத்து முழுக்க காலேஜ்ல போறது, படிப்புல செலவழிக்கிறது இருக்கு. அப்படி பிச்சை வாங்கி சாப்பிட்டு குருகுலத்துல போய் வித்யாபியாசம் பண்ணின்னு வந்த தேசம் இப்போ படிப்புனால ஏழை குடும்பம், பிரபுக்களுடைய குடும்பம் எல்லாம் வினா போடுது. அப்புறம் இவன் சம்பாதிக்கிறது அப்புறம் இருக்கு. முதல்ல தெரியுது, நஷ்டம் தெரியுது. அப்புறம் இனிமேல் லாபம் என்ன வர போறதோ. இவன் செலவழித்த பணத்தினுடைய வட்டி வருதா என்னன்னு கூட புரியல. அப்படி சில பையன்கள் அப்படி கூட ஆயிடலாம். ஆகினாலே நம்ம பெரியவாள் செஞ்சுன்னு வந்த மார்க்கங்கள் எல்லாம் தவறி செஞ்சுள்ள ரொம்ப சரியா செஞ்சிருக்காள். அது இப்போ புரியல. சர்வக்ஷத்திர ஜாதியும் அழுகி போயிட போறது ஒன்ன நிமித்தமா வச்சுன்னு சொன்னாள். அது என்னன்னா அதுக்கு என்ன காரணம்னா 2 காரணம்னா துரியோதனம் பண்ற தவறுனாலையும் பீமன் அர்ஜுனன் இவாளுடைய பலத்தினாலையும் அழிய போறது. துரியோபராபராதேன பீமார்ஜுன பலேன துரியோதனாபராதேன பீமார்ஜுன பலேன ரெண்டும் காரணமாக இருந்து அழிட போறதுன்னா உடனே பிரம்மபுத்திரன் ஒரு கண்ணால ஜலம் விட்டாள். பயப்படாதேன்னா நான் நீ கைலாசம் போறேன், பரமேஸ்வரனை போய் பார்த்து உனக்காக உன் க்ஷேமத்தை பிரார்த்திக்கிறேன், சுவாமிகிட்ட போய் மந்திர ஜபம் பண்ணி ஸ்ரீவிருத்தத்தால வேண்டேன். ஆனா நான் வேண்டினத்துக்கு என்ன அடையாளம்னா ஸ்வப்னத்துல பரமேஸ்வரன் ரிஷபாரூடனா உனக்கு இன்னைக்கு வெடி காலம் தெரியவாள். ஸ்வப்னே த்ரக்ஷசி ராஜேந்திர தபாந்தே த்வம் ரிஷத்வஜம் நீலகண்டம் பவம் கபாலிம் ருத்ராந்தகம் ருத்ரம் விஷ்ணுபதிம் மகாதேவம் ஹரம் சர்வம் வ்ருஷம் தூதம் சிவாசசம். இந்த தினம் பரமேஸ்வரனை கங்காதரனாய், சந்திரசூடனாய், ரிஷபாரூதனாய், உமாகாந்தனாய், தேவதேவனாய், அப்பிரமேயனாய் இந்த தினம் பார்க்க போறே. ராத்திரி விடிய காலம் க்ஷபாந்தேத்வம் ரிஷத்வஜம் ஸ்வப்னே திரட்சசி
பார்க்க போறேன்னு சொன்னாள். தர்மபுத்திரன் பரமேஸ்வரனை பார்க்கறது அவன் சந்தோஷம் தான். ஆனா இது இப்படி நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே வியாசரை சொல்லிட்டு கைலாசம் போயிட்டாள். கைலாசத்துல போயிட்டாள். அதுவும் எப்படி பரமேஸ்வரனை எப்படி பார்க்க போறது தெரியுமான்னாள். கைலாசகூட பிரதிமே சிவம் கைலாசகூட பிரதிமே ரிஷபேவஸ்திதம் சிவம். கைலாசமல போன்ற விருஷபத்ர பரமேஸ்வரன் அமர்ந்து புருஷமாரூடானா தரிசனம் பண்ண போறேன். சுவாமி எப்ப என்ன பண்ண போறாள் தெரியுமா? நிரீட்சமாணம் சததம் திஷம். பரமேஸ்வரன் தெற்கு திக்க நோக்கி நோக்கி பார்க்க போறாளாம். நிரீட்சமாணம் சததம் ஸ்வப்னம் இப்படி பார்க்க போறேன்னு சொல்லிவிட்டாள். அதுக்காக வருத்தப்படாதே. காலத்தை வெல்ல முடியாதுன்னு ஒருவராலையும் முடியாது. பாரத யுத்தமானதுக்கு அப்புறம் ஜெயினி பாரதத்துல ஜனமேஜியர் கோபிச்சுண்டார். வியாசரை கூப்பிட்டு, நீங்க பெரியவாள்லாம் இப்படி கபட்டமா நடந்தேளே, நீங்க நினைச்சா இந்த யுத்தம் நடக்காம பண்ணிருக்கப்படாதா? துரியோதன குடும்பம் அழியாம போயிருக்காதா? க்ஷத்ர ஜாதி போகாமல் இருக்காதான்? வியாசருக்கு கோபம் வந்துட்டு, ராஜன் நீ 12ஆம் நாள் ஒரு பிரம்மஹத்தி பண்ண போறேன். நீ இந்த பிரம்மஹத்தி பண்ணாம நீ பண்ணிக்கோயே உன்னுடைய முயற்சியிலே. ஆஹா, எத்தனை வேத வித்துக்கள் அக்னிஹோத்திரிகள் இருக்காளோ எல்லாரையும் தெரிவிச்சு துவாதசாகம்னு ஒரு பெரிய மகாயாகத்தை பண்ணினார். 12 நாள் அகோராத்திரம் ஜபம் ஹோமம் பெரியவாள்லாம் தெரிவிச்சு, இந்த 12ஆம் நாள் தானே பிரம்மஹத்தியங்களே, 12 நாள் நான் அதை பண்ணேன், நான் பிரம்மஹத்தி என்னவா வரும்னு ஆரம்பிச்சு பண்ணினான். சின்ன நெய் வந்திருக்கு, மகான்கள்லாம் வந்திருக்கா, வேதோக்தமான கர்மா அக்னியில ஹோமம் அத்துரியாவத்தரை வரிச்சு இன்னும் பாக்கி பேர்கள் எல்லாரையும் வரிச்சு அப்படி யஜ்யம் நடந்துட்டே இருக்கு. அகோராத்திரம் ராப்பகல் இப்படி நடந்துட்டே இருக்கிற போது அத்வரியும் ஹோமத்துக்காக ராஜ்யத்தை எடுத்து ஹோமம் பண்ற சமயத்துல அவருக்கு இந்த 11 நாளா கண் வீழ்ச்ச சிரமம் கொஞ்சம் கண் அசந்துட்டார். கண் அசந்தா மந்திரம் சொல்லல. பின்னாடி தீட்சை அடைஞ்ச ராஜா ஜனமேஜியன் மாந்தோல் கும்பு குழம்போட கூட மேல போத்திக்கணும். இந்த தீட்சை தான் சாங்க கிருஷ்ணாஜனம் சொல்றது. அதை மேல போத்தின்னு இருக்கான். கையில கிருஷ்ண விஷாணயா கண்டூயதே விகிருஷ்யஸ்மயதே பிரஜானாம் கோபீகாய. உடம்ப அரிச்சா நகத்தால சொரியப்படாது, மான் கொம்புனால சொரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு மான் கொம்பு கட்டின்னு இருக்கார் கையில. அந்த மான் கொம்பு இவர் கட்டின்னு இருக்கார். அவர் கொஞ்சம் அப்படியே தூங்கி போயிட்டார். தூங்கின உடனே சொப்பனம். சொப்பனத்துல ஒரு பிலி தம் மேல பாய வரா போல சொப்பனம். அந்த சமயத்துல இவர் மான் கொம்புனால ஹோமம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக இப்படி தொட்டார். தொட்ட உடனே பிலி மேல விழுந்துட்டோன்னு நினைச்சுன்னா அப்படியே துள்ளி அக்னியில விழுந்துட்டார். எடுக்க முடியல விட்டாலையும் பெரிய குண்டத்துல. வியாசர் என்னன்னு கேட்டாள். காலில் விழுந்து நான் சொன்னது தப்பு, மகான்கள் சொல்றது தவறுமா, என்ன சொல்றேனோ கதைன்னா பிரம்மஹத்தி வந்துடுத்து 18 பருவா மகாபாரதம் கேளு, இல்ல அவனா அவன் பாப்பம் போகாதுன்னு சொல்லி பாரதம் அதுதான் கேட்டாளா. இந்த பாப்பம் பூச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, எந்த மல்லு 20 கஜம் 18 கஜம் மல்ல கொண்டு வா, அதை கரியில நன்னா இங்கில நினைச்சு ஒரு பொட்டியில வச்சு விடு, பாரதம் நடக்கிறதுல வச்சு விடுனாள். முதல் நாள் கதை ஆன உடனே, ஒரு பருவா ஆன உடனே அதை விடுனாள். எடுத்தா ஒரு கஜம் வெளுத்திருக்கு இந்த இங்கு. 18ஆம் நாள் பார்த்தா 18 கஜமும் வெளுத்து போச்சு. பாப்பம் போச்சுங்கிறதுக்கு அடையாளம். அப்படி உள்ளேயும் பாப்பம் போயிருக்கு. வியாசர் சொன்னாலும் அப்படி ஜெய்மினி பாரதத்துல போய் சொல்லியிருக்காள். காலோகி துரதிக்கிரம, காலத்தை வெல்ல ஒருவராலையும் முடியாது. அதனாலேயே காலத்தையே பகவானா கூட சொல்லித்தான் இந்த சூரிய நமஸ்காரமே. நித்தியம் சூரிய நமஸ்கார பிரச்சனை சொல்லி பண்றாளே அருணம், அது காலம்தான். காலத்துக்கு தான் நமஸ்காரம். பகவத் ரூபம் காலமே. மகான்கள்லாம் இந்த காலத்தையே ஈஸ்வரனா நினைப்பாள். இந்த காலத்தினுடைய அருள் தான் தேவை. காலம் எதையும் பண்ணிவிடும், தாண்ட முடியாது ஒருவராலையும். வரத்தேன்னு சொல்லிட்டு வியாசர் போயிட்டாள். உடனே பிராதாக்களை கூப்பிட்டார். நான் காட்டுல போய் ஜீவனை விட்டுவிட போறேன், சன்னியாசியா போயிட போறேன், இந்த தர்மபுத்திர ஆரம்பிச்சு இது மாதிரி வியாசர் சொல்லிவிட்டாரேன்னா அதெல்லாம் கூடாது, நீங்க போகப்படாதுன்னு அர்ஜுனன் தடுத்தாள். அப்ப இவர் ஒரு பிரதிஜை பண்ணினார். இந்த 13 வருஷ காலம் பிரவக்ஷ்யாமி பருஷம்
ஞாதிகள் பார்த்து நெய்தாளோ ஞாதிகளோ பார்த்து உட்காருனா உட்கார்றேன், வந்துருனா வந்திருக்கிறேன், வான்னா வரேன், போனா போறேன். நான் ஏதாவது விரோதமா நடந்தா தானே சண்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர அடிச்சுக்கிறதுக்கு. விஷா கேட்டுக்கிறேன், அடிச்சா பட்டுக்கிறேன், உட்காருனா உட்கார்றேன், வான்னா வரேன், அப்படி பண்ணிவிடுறேன்னு சொன்னார். இப்படி பிரதிஜை பண்ணார் இவர். துரியோசனன் கூட இருந்தா வா சூதாட்டத்துக்கு இருந்தா. யாரு ஞாத்திகள் சொன்னதை கேட்கிறேன்னு சொன்னியோ இல்லையா, வா சூதாட்டத்துக்கு வரும் அல்லேன்னு சொல்ல முடியல. இந்த பிரதிஜை இவர் பண்ணது அப்படி வந்து காலம் கொடுத்து அப்படி விட்டு விட்டு, அதனால இவர் சூதாட்டத்துக்கு வந்தார். இல்லவனா போகாமல் இருந்திருக்கலாம். இப்படி யாராரு ஞாதிகள் என்ன சொல்றாளோ அதை கேட்கிறேன். முக்கிய ஞாதி துரியோசனன் சூதாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணான். அவன் இந்த யாகத்தில் நடந்த வைபவத்தை பார்த்து மாமாட்ட போய் சொன்னான், சகுனி மாமாட்ட. அதனால நெல்ல மாமாவு கூட கட்ட பேருன்னு. இந்த சகுனியால, இந்த அசத்தால யாரா ஒருத்தம் பொய் சொல்றவன் இருந்தாங்க, அதுக்காக ஜகத்து மூக்க திருநெல்வேலி பொய் சொல்றவன்னு சொல்லிவிடலாமோ? தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு போக்குரி இருந்தா அதுக்காக தஞ்சாவூர் ஜில்லா மூக்க போக்குறீங்களாமோ? அது மாதிரி இந்த ஒரு மாமா பண்ண அக்கிரமத்தினால இந்த இடத்துல இருக்கிற மாமாவெல்லாம் வைக்கிறான். இப்போ சகுனி மாமாங்கிறான், அப்படி சொல்றான். அவர் சரியா கார்டியனா இருந்து நடத்தினா கூட அவர் வேலை வந்து மாமா ஓல்லியோட வாங்குறான், இப்படி சொல்லிப்படுறான். தப்பா அவனை போய் யோஜனை காட்டான். நானும் ஆயுஷயம் பண்ணட்டவான்னு. பண்ண முடியாதுன்னா ஏன்னு காட்டாள். பாண்டவாளை ஜெயிக்க முடியுமா ஒன்னாலேன்னு காட்டாள். எல்லாரையும் ஜெயிக்கணுமே, பாண்டவாளை ஜெயிக்க முடியுமா? முடியாதுன்னா பின்ன என்னன்னா சூதாட்டத்துல கூப்பிட்டு அவளை ஏதாவது பண்ணிவிடலாம்னா. ஆனா இப்படி அவன் சூதாடனம், அவளை ஜெயிக்கணும்னு இவன் மனசுல தோணுனது எதனாலேன்னா, இந்த யாகத்துல பார்த்த வைபவத்தை பார்த்துக்கிட்டு கடைசியில ஒரு டின்னர் மாதிரி ஒரு உற்சவம் வச்சா, மயனை கொண்டு ஒரு சபையை நிர்மாணம் பண்ண சொல்லி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு விருந்து வைக்கிறது இல்லையா, போய் திருப்பதியில கல்யாணம் பண்ணுவா, ஊர்ல வந்து ஒரு டின்னர்னு வச்சு 2000 பேருக்கு திருப்தி பண்ணி வைக்கிறா போல, யாகம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மயனை கொண்டு ஒரு சபையை நிர்மாணம் பண்ண சொல்லி அதுல வேண்டியவாள்லாம் தெரிவிச்சு உபச்சாரங்கள் நடத்துறதுன்னு வச்சா. அந்த மயன் சபா நிர்மாணம் பண்ற போது என்ன பண்ணிவிட்டான், சித்தத்துல தோஷம் இருந்தா அவனுக்கு குளம் கரையா தெரியும், கரை ஜலமா தெரியும். அப்படி ஒரு விஷமத்தை ஒண்ண வச்சு பண்ணிவிட்டான். அது என்னாச்சு, அது ஒரு காசம்னு ஒரு மணி இருக்கு, அது வச்சுட்டா அப்படி ஆயிடும். அப்படி சபா நிர்மாணம். எல்லாரும் வந்திருக்கா, சபையில உட்காந்துருக்கா. திரௌபதி, பீமன், தர்மபுத்திரர் எல்லாரும். துரியோதனம் வந்தான். இவன் மனசு கலங்கி கிடக்கு, அசூயப்பட்டு வரபோது என்ன பண்றான், கரையில போய் ஜலம் நினைச்சுக்கிட்டு தொடைக்கு மேல தூக்கிக்கிறான் துணியை. சில அசடு துணியை வந்து தொடைக்கு மேல தூக்கிக்கும். இதெல்லாம் உள்ள விடாதேன்னு வியாசம், வீட்டுக்குள்ள தெரிவிக்க விடாதுன்னு விட்டார். ஆகுதா பிரயபோகம் கிருதாஞ்சலின்னா. வஸ்திரம் எது கட்டிக்கிறதுக்கு, மானத்தை ரட்சிக்கிறதுக்கு தானே. அப்ப என்ன பண்ணினா, ஜலத்துல போய் கரைன்னு நினைச்சுன்னு அரங்கறான், போட்டுன்னு மூழ்கி போயிடுறான். இந்த சந்தர்ப்பத்துல பீமன், அர்ஜுனன் எல்லாரும் சிரிச்சான். சுவாமி சிரிக்க சொன்னாள். ஜலே நிபதிதம் திருஷ்ட்வா பீமசேனோ மகாபலஹ ஜஹசுச்சைவ கிங்கராஸ்ச சுயோதனன். சிரிச்சான் பீமன். பீமன் சிரிச்சதை பார்த்து வேலைக்காரெல்லாம் சிரிச்சாள். கிங்கராஸ்ச சுயோதனம் ஜஹசு ஜஹாச ஜஹசுச்சைவ. உடனே திரௌபதியும் சிரிச்சாடா. அது ரொம்ப அவமானமா போச்சு, ஸ்திரீ சிரிச்சது. உடனே தர்மபுத்திரர் மகாபுருஷனோ இல்லையோ 10 பீதாம்பரத்தை கொடுத்து நனைஞ்சு போச்சு, கொண்டு போய் கொடுறான்னு ஆடா. அது அவனுக்கு இன்னும் ரொம்ப அவமானமா போயிடுது. ரொம்ப அவனுக்கு அது அவமானமா போயிடுது. திவ்யமான பீதாம்பரங்களை கொண்டு போய் துரியோதனன் கட்டிக்கிற வேஷ்டி எதை கட்டிப்பன், நல்ல திவ்யமான பீதாம்பரங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சாள். அவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. ஆனாலும் உள்ள ஆகாரத்தை, உள்ள இருக்கிற தாபத்தை வெளிக்காட்டானே சபையை விட்டு வெளியில போறதுக்காக போறான். இந்த ஷவர்கள்ல என்ன பண்ணிருக்கான், ஸ்பட்டிகத்தை வச்சு புதைச்சிருக்கான். அந்த ஸ்பட்டிகத்தை பார்த்தா வாசப்படி கதவு திறந்திருக்கா போல தோன்றுறது, கதவு திறந்த இடத்தை பார்த்தா மூடி இருக்கா போல தோன்றுது. அது ஒரு மணி இருந்து போய் வட்டுக்குன்னு திறந்திருக்குன்னு நினைச்சுன்னு போறான். மண்டையில பட்டையில அடிக்கிறது. அடிச்சா முட்டிக்கிறான். பிரவிஷன்னாஹதோ மூர்த்னி அப்படியே இந்த பிளட்
பிரஷர் வந்தவனுக்கு சித்தும் பாருங்க தலை. இந்த பிளட் பிரஷர் அங்காரகம் கட்டு போனவனுக்கு தான் வரும் ஜாதகத்துல. அப்படியே சுத்துறது தலை. கீழே விழான் உட்காரான். இப்படி அவமானப்பட்டு போய் சேர்ந்து சகுனிகிட்ட போய் அழுதான். அப்பதான் சகுனி இந்த யுக்தி சொல்லி கொடுத்தான். வேற ஒரு வழி இல்லை, பேசாம சூதாட்டத்தை கூப்பிடு, அதுல நாம் தனியான சிறப்பு வாய்ந்தவன். அதோட கூட தர்மபுத்திரருக்கு ரொம்ப சூதாட்டத்துல பிரியம் உண்டு, ஆனா ஆட தெரியாது. கூட்டா வரலன்னு சொல்ல மாட்டாரு, என்ன பிரதிஜை வர பண்ணிருக்காரு, யாரு எதை சொன்னாலும் கேக்குறேன். நீ சமாஹூதி நிவர்த்திதும் கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டார். உடனே சபா நிர்மாணம் பண்ணி தர்மபுத்திரன் சொல்லி அனுப்பிச்சா. பிராதாக்களோட வந்துட்டார். வந்தா ஹஸ்தினாபுரப்பட்டினத்துல சூதாட்டம் ஆரம்பமாயிடுது. ராஜாக்கள்லாம் வந்திருக்காள், சர்வதேசத்து ராஜாக்களும். இந்த சிவத்தாடுற இடத்துல ரொம்ப பேர் இருப்பம் பாருங்க பக்கத்துல. ஆமா, எந்த மாதிரி இருப்போம் தெரியுமா? அதுவும் கல்யாணம் கார்த்தியில பார்த்தா எத்தனை பய ஆகாரமும் நிருச்சாரமா கிடைக்கிறது. அப்புறம் சந்தியாவந்தனமா மாத்தியானிகமா ஒன்றும் கிடையாது பாருங்க. சிவத்தாட்டம்னா உட்காந்து ஆடுவன். பின்னாடி இருக்கிறவன் என்ன பாடுபடும் தெரியுமா? ஆஹாஹா போயிட்டேம்மன், இப்ப என்ன உங்க ஒப்பான் தவேஷம் போயிடுது, போயிட்டேம்மன், என்ன போயிடுது, இப்ப அம்மா ஸ்ராதம் போயிடுதா, என்ன போயிடுது, பின்னாடி இருந்து கத்துவன்னே அப்படி எல்லாம் பண்ணுவன். போது போறதுக்கு அப்படியே விளையாடுவா பாருங்க. அது மாதிரி பல பேர்கள் வேடிக்கை பார்க்க எல்லாரும் வந்திருக்காள். அப்போ தர்மபுத்திரர் காட்டார், என்னோட 6 ஆட போறான்னு காட்டார். சகுனின்னா அவன் சொத்து இல்லாதவனாச்சே, அவனை என்னமா நம்பி ஆடுவேன். ஷேர் மார்க்கெட்ல சொத்து இல்லாதவனை வந்து அவன் ஷேர் வாங்கினேன்னா அவனுக்கு கொடுக்கணும். பேங்க்ல பணம் இருந்தா தானே கொடுப்பான். என் சொத்தை கொடுக்குறேன் நானும் சொல்லி வரணும். சகுனி என்ன சொல்றானோ அதெல்லாம் என் சொத்தை கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குறேன்னா அப்படி சொல்லி சூதாட்டம் ஆரம்பிச்சு நடந்தது. நடந்தா என்னன்னா, சகுனி மாயையாய் கபட்டமாய் தர்மபுத்திரருக்கு தெரியாம காய்களை மாத்தி கிழிச்சு அப்படி எல்லாம் இது பண்ணி எதை வச்சு ஆடினாலும் ஜங்கமமான சொத்தெல்லாம் வச்சு ஆடினார், தோத்து போச்சு. தாவரமான சொத்தெல்லாம் வச்சு ஆடினார், தோத்து போச்சு. நிறைய தங்க பாலங்கள் வச்ச சொப்பு தவளைகள் வீடு கட்டி ஒரு இதுவும் 80 பாரம் உள்ள பெரிய தவளைகளை கொண்டு வைக்கிறது ஜெயிச்சுட்டேங்கிறதவன். வேலைக்காரெல்லாம் வச்சு ஆடிவிட்டார். சூதாடுறவனுக்கு எதை வைக்கலாம் எதை வைக்கப்படாதுன்னு தெரியாது. குழந்தைய கூட வச்சு விடுவான். மேல நலச்சரித்திரத்துல வரப்போறது எல்லாத்தையும் வச்சு ஆடிவிடுவான் சூதாடி. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை அவன் சூதாடுறவனே வாத்துல உங்க பிதா காலமாயிட்டான்னு சொன்னானா, இந்த வழியா தானே எடுத்துன்னு போவா, அப்ப வரேன் நானா. அவன் என்ன அவனுக்கு அப்படி அந்த ஆட்டத்துல அது மாதிரி வேகம் ஏற்பட்டு போயிடும். கல்லுக்கு மேல அது பிரமத்தை கொடுக்கறது ஜூதம். ஜூதம், பானா, கல்லு கடை, சூதாட்டம், கஷாப்பு கடை, இங்கெல்லாம் பொய் பித்தலாட்டம் இல்லாம இருக்காதா? அந்த நம்பர்னா சொன்னேன், இந்த நம்பர்னா சொன்னேன், கத்துவம் பாருங்க. அதெல்லாம் அந்த பொய்யை சொல்ல முடியா பண்ணுவான் நல்லவனை கூட. அது மாதிரி சூதாட்டம் ஆரம்பிச்சு நடக்கிறது. இப்படி ஒவ்வொன்னா போய் கடைசியில எதை வைக்கிறதுன்னு புரியாம இருக்கிற போது அயம் சஹஸ்ரசமிதா பிரதிஷ்டிதா சுசக்ரோபஸ்கர ஸ்ரீமானி ஜாலமண்டிதா சம்ஹ்லாதனோ ராஜரதः ஜெயிராவஹதி ஜெயித்ரோரதவரஸ்ரும்யः மேகநாகரநிஸ்வனः அஷ்டௌயம் புரரக்ஷாயாः ததஸ்வானசம்மதா வஹந்தி நைஷாம் சேத சதா பூமிமுபஸ்பிருஷன்னே நமதனம் நாங்கள் இப்ப சூதாட்டத்துக்கு வரும்போது ஏறி வந்த தேர் இருக்கு, 8 குதிரைகள் கட்டின தேர், தங்க மணிகள் எங்க பார்த்தாலும் கட்டி, சம்ஹ்லாதனோ ராஜரதா. கவலை இருந்தா அந்த தேர்ல ஏறி உட்கார்ந்துட்டா கவலை போயிடுமா? அவன் ஈஹாஸ்மான் உபாவகத்து, அவன் ஜெயித்திரமது, அதுல ஏறின்னு போனாலே ஜெயமா. இன்னைக்குத்தான் ஜெயங்கள் கிடைக்கல, தேர்ல ஏறி இது பர்யந்தம் ஜெயம் இல்லாதனால் இந்த சூதாட்டம் ஒண்ணுலகான் கிடைக்கல. எங்க போனாலும் ஜெயத்தை கொடுக்கிற தேர் அது.
ஷிலாங்கள்ல வாங்கின காரை விற்க மாட்டாள். அது வாங்கினதுக்கு அப்புறம் மேல ஸ்ரேயசு ஸ்ரேயசுன்னு அது அப்படியே பழசா போனாலும் ஆத்துல இருக்கணும்னு அதை ரிப்பேர் பண்ணி பண்ணி வச்சுட்டே இருப்பாள். மேகசாகர விஸ்வனா, மேகம் இடி இடிப்பது போலையும் சமுத்திரம் சப்தம் போடுவது போலையும் நாதமுள்ள ரதம், அதுல பிரித்தோல் வச்சு தைச்சு ஆச்சாரத்தோடு கூட அமரக்கூடியதான திவ்ய ரதம் சம்ஹ்லாதனம்னு பேரு. எந்த தேர்ல 8 குதிரைகள், புள்ளி உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியாக உள்ள குதிரைகள், அழகான சைத்திரமான குதிரைகள் கட்டப்பட்டதோ, எந்த குதிரைகளை காலால பூமியில நடக்கிற ஜீவன் மிந்த முடியாதோ, இந்த குதிரைகளை இது ரோட்ல போச்சேனா காலால பின்னாடி வரக்கூடிய இன்னொரு ஜீவன் இதை தாண்டின்னு போக முடியாதான், விடானாத இது முன்னாடி போகணும். ஆகாசத்துல பறக்கிறது ஒண்ணா முன்னாடி போகலாம். பதாத் பூமி உபஸ்பிருஷன், காலுனால பூமியில நடக்கக்கூடியதான ஜீவன் இந்த குதிரைகளை மிந்திட்டு போக முடியாதான். அப்படிப்பட்ட திவ்யமான குதிரைகள் கட்டப்பட்ட தேர இது என்னுடைய பொருள், இது சூதாட்டத்தில் வைக்கிறேன்னு சொன்னார். உடனே காய நகத்தினான். ஜிதமித்யேவசகுனி யுதிஷ்டிரமபாஷதா, ஜெயிச்சு விட்டேன்னு விட்டார். காய நகத்தினா ஜெயிச்சேங்கிறான். இவர் ஜெயிச்சியா இல்லையான்னு கூட பாக்குறது இல்லை. உடனே போயிடுது. என்ன மாசக்கணக்கா நடந்ததுக்கு சூதாட்டம். நான் சுருக்க சொல்லிவிட்டேன். அவர் ஆடினவர் போய் காட்டானா தெரியும். சந்தியாவந்தனம் உபன்யாசத்துல மெனக்கடும், மண்டத்துல சுருக்கம் பண்ணிவிடலாம். இது உபன்யாசத்துல சுருக்கம் அங்க நீளம். உடனே பார்த்தாள் சூதாட்டம் போரும். அதுக்கு மேல சகுனி என்ன பண்ணினா, கபட்டி நீங்க சகதேவனை வச்சு ஆடுங்க, அவனுடைய புண்ணியத்தால உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த ஒரு ஆட்டத்துல ஜெயம் கிடைச்சா கீழே போன பொருள் மூக்க திருப்பி தந்து விடுறேன். என்னமோ ஒரு சான்ஸ் பார்ப்போம் தானே தோணும். இது மாதிரி சொன்னா $4,00,000 வைராக்கியம் வந்தவங்க கூட நான் தான் கொடுக்குறேன். ஜாதகம் வாங்கியா கொடுப்போம் தோணாதோ. அப்படி இப்படி சொன்னார். உடனே சரின்னா சகதேவனை வச்சு ஆடினார். ஜிதமித்யேவசகுனி யுதிஷ்டிரமபாஷதா, ஜெயிச்சேன்னு விட்டான். தர்மபுத்திர பார்த்து ஜெயிச்சியா காய எப்படி வச்சே என்ன எது கேட்கறதே இல்லை. உடனே பூர்வப்பா ஆட்டம் தான். நகுலனை வச்சு ஆடுங்க. நகுலன் நல்ல யோக்கியன், பாக்கியசாலி. அதனால கீழே போன சகதேவன், கீழே போன சொத்து ஜங்கமம் ஸ்தாவரம் எல்லாத்தையும் தரையும் ஜெயிச்சாங்க. என்னமோ குழந்தையை திருப்பி அழைக்கலாமே சகதேவனே, அந்த ஆசையில நகுலனை வச்சு ஆடினார். ஜிதமித்யேவசகுனி யுதிஷ்டிரமபாஷதா, ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிவிட்டார். ஜெயிச்சாச்சு நகுலனே. உடனே மேல வழுக்கி எடுத்துட்டார், பரவிட்டார். தர்மபுத்திரர் பீமன் அர்ஜுனனும் கிளம்பிவிட்டாள். கோயில் கூப்பிட்டாள். சகுனி என்ன இது பர்யந்தம் உங்க உலகம் முழுக்க என்ன நினைச்சோம்னா, விளையா புள்ளைகள் இடத்துல உமக்கு வாஸ்தவமா பிரியம் இருந்ததுன்னு நினைச்சோம். உமக்கு பிரியம் இல்ல, அவளை விட்டுவிட்டு உம்மோட கூட பிறந்தவாளை ஆத்து கழிச்சுன்னு போறீரே, இது நியாயமானு காட்டான். கரியாம் சௌதுதே மன்யே பீமசேன தனஞ்சயௌ மாத்ரீபுத்ரௌ ப்ரியௌ ராஜன் தவேமௌ விதிதௌ மயா கரியாம் சௌதுதே மன்யே பீமசேன தனஞ்சயௌ. மாத்ரி புத்திராளான சகதேவர்களும் உங்களுக்கு ரொம்ப பிரியம்னு நாங்கள் நினைத்தோம். அவர்களுக்கு மேல அன்பு கூட பிறந்த பிராதா கடத்துலேன்னு இன்னைக்கு தான் வெளியாச்சு. அந்த பிள்ளைகளை விட்டுவிட்டு சௌக்கியமா ஆத்துக்கு போய் சாப்பிட போறீரே, போகலாமா நியாயமா? அர்ஜுனனை வைத்து ஆடும். ஜெயிச்சா நகுலம் சகதேவன் எல்லாத்தையும் தரேன்னா. உடனே தர்மபுத்திரன் மேல ஆட்டத்துக்கு ஆள் வைக்கல. பாபி நல்ல குடும்பத்தை கெடுக்காதரா, ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை சில பையன் எப்படி கெடுத்து விடுவோம் தெரியுமோ? எந்தடா அப்பா சொன்னதை கேட்கறேன், அண்ணா சொன்னதை கேட்கறேன், தம்பி சொன்னதை கேட்கறேன், உனக்கு என்ன வர முடியும், உன் புத்தி என்ன, ஒன்னால என்ன நடக்கு, இப்படி எல்லாம் கலைச்சு விடுவோன்னே. பூக்கரி சாத்திரிகள் அப்படி நல்ல குடும்பம் ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை கலைச்சு விடுவான். நல்ல ஒத்துமையா இருக்கிற ஸ்திரீகளை கெடுத்து விடுவாள். அப்படியே கோவில போய் சுவாமி தரிசனத்து போட்டு வருவாள். போயிட்டு வரதுக்குள்ள என்ன பண்ணி விடுவோம் தெரியுமோ? தட்சிணாமூர்த்தி சன்னிதியில உனக்கு என்னடி ஒரு பிள்ளை ஒரு பொன், அங்க 7-8 குழந்தைய வச்சு நீ என்னது நீ மன்னாடுற சொல்லி சொல்லிவிடுவாள். வந்தா விபூதி போட்ட விசேஷம் மாதிரி ஆடுவாள்னே. உடனே அப்படி பண்ணிவிடுவாள். கோவிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் இப்படி ஆயிடும்னு. ஏன்னா தட்சிணாமூர்த்தி சன்னிதியில பஞ்சாட்சரமா சில பேர் ஜெயிக்கவே மாட்டானே, 9 தான். சில பேர் ஸ்நானம் பண்றேன்னு காயத்ரிக்கு கையை வச்சுட்டு அப்படிலாம் ஜெயிப்பாள். அதெல்லாம் படாது. கலி அப்படி எல்லாம் பண்ணுவனா திசைத்தே ஜப்ப சத்ரவான்னு 10 சத்ருன்னு
கையை உள்ள வச்சிருந்து காயத்ரி பண்ணிட்டே இருப்பார். ஒருத்தர் பேசுவார், உடனே இவரும் பேசுவார், ஒரு கையை எடுத்து விடுவார். அப்புறம் உடனே பேச்சு வளர்ந்து போச்சுன்னா 2 கையும் எடுத்து விடுவார். இது காயத்ரியா? திஷ்டு பூர்வம் ஆசீதோத்தராம் சஜ்யோதிஷோ தர்சனா வாக்யதா. காலையில நின்றுதான் காயத்ரி பண்ணணும். வாக்கியதான்னா வாக் சஞ்சமம் தான் முக்கியம். அதுல பீஜம் மாதிரி நிற போடுறா போல மௌனம் தான் ரொம்ப அவசியம். இச்சேத் வான்மனசி பிராஜ்யானது உபனிஷத்து. ஆமா, புத்திமான் என்ன பண்ணணும்னா வாக்க கொண்டு போய் மனசுல வைனார். சிரமம் பேசாம இருந்து விடுவான். அது மனசுல இருக்காது, வெளியில பறக்கும். மனசை கொண்டு போய் புத்தியில ஒடுக்கும். புத்தியை கொண்டு போய் ஜீவாத்மா, ஆத்மாவை கொண்டு போய் பரமாத்மா, அப்படி கொண்டு போய் சேருங்கிறார். எச்சேத் வாங்மனசி பிராஜ்யா தத்யஜ்ஞேத் தத்யச்சேத் சாந்த ஆத்மனி ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகத்தி நியச்சேத் தத்யச்சேத் சாந்த ஆத்மனின்னு உபனிஷத்து. அப்படி மகான்கள் வாக்க மனசுல கொண்டு போய் வைப்பாள். அவன் மனசை கொண்டு போய் புத்தியில வைப்பாள். விவேக ஞானமான புத்தியில கொண்டு போய் வைப்பாள். அது மாதிரி பண்ணணும். அப்படி மனசை வாக்க அடக்கி காயத்ரி பண்ணணும். காலையில் நின்று பண்ணணும், சாயங்காலம் உட்கார்ந்து பண்ணணும், மாத்தியானிக்கும் நின்றுண்டோ உட்கார்ந்துட்டோ காயத்ரி இஷ்டப்படி பண்ணி கொண்டுட்டாள். திஷ்டேத்து பூர்வாம் ஆசீத உத்தராம் விட்டாள் கௌதமன். பாக்கியத்தான் விட்டாள். வாக் சஞ்சமம் தான், மௌனம் தான் ரொம்ப அவசியம். கொஞ்ச நாளையா பேசாம இருக்க வேண்டாமா? அதுக்கு பழக்கிக்க வேண்டாமோ? மௌன விரதம் என்ன பண்ணும்னாலும் அப்பிரதிகதமான ஆஜ்ஞையை கொடுக்குமா? இவன் எது சொன்னாலும் உலகம் கேட்குவான். அதுக்காவது மௌன விரதம் இருக்க வேண்டாமோ? இந்த 2 மணி இப்போ 2-2:30 மணி பாரதம் கேட்கிற போது மௌன விரதம் இருக்குன்னு வித்யாரஞ்சா. மௌனம் இருக்கு, தியானம் இருக்கு, யோகம் இருக்கு, ஆசன ஜெயம் இருக்கு, சித்திகாக்கியம் இருக்கு, பகவத் அனுபவம் இருக்கு, சுவாச நிரோதம் இருக்கு. சுவாமி கோபாலனை பத்தி வர்ணிக்கிற போது சுவாமி உள்ள நிற்கிறாள். சுவாமியை பத்தி சொன்னா உடனே உள்ளதான பகவான் நிற்கிறாள். அப்படி இன்னும் வாழ்வு வந்தராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்காமினம். சுவாமி ராமனை பத்தி வால்மீகி வர்ணிச்சது சொன்னா சுவாமி உள்ள வந்து நிற்கிறாள். பகவான் தான் உள்ள வந்து விடுறாள். அதுக்காகத்தான் கேட்கறது பகவத் குணமே. கேட்கிற போது பகவான் உள்ள வந்து உட்கார்ந்து விடுறாள். வைகுண்டத்திலேயோ பிரம்மலோகத்திலேயோ க்ஷீராப்திலேயோ இருக்கிறது இல்லையா பகவான். நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹ ஆவிவேஷஸ்வபக்தானாம் ஹிருதயான்யமலானிச. தன்னுடைய லோகத்தெல்லாம் விட்டுட்டு பக்தாளுடைய உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறாளாம். எப்படி உட்கார்றார்? நாழ்வனமாலி கனஷ்யாம பீதவாசா மனோஹர காஞ்சி கலாபருச்சிரா லசன்முகுடகுண்டலா திரிபங்கலலிதாரு கௌஸ்துபேன விராஜிதா கோட்டிமன்மதலாவண்யா ஹரிச்சந்தன சர்ச்சிதா. வனமாலாதரனாய், வேணுவிலோலனாய், கோபிகாரமணனாய், தேவதேவனாய், கோட்டிமன்மதாகிருதியாய், திவ்ய சந்தனலிப்தாங்கனாய், பீதாம்பரதாரியாய், கௌஸ்துபக்ரீவனாய், ரத்னகிரீட்டம், மங்களச்சரணம், கல்யாணகாத்திரம். சுவாமி அப்படி உள்ள வந்து ஆவிவேஷஸ்வபக்தானாமலானிச்ச நிர்மலமான ஹிருதயத்துல வந்து உட்கார்றாள். இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? சுவாமி உள்ள வரத்துக்கு மேல அயம்பி பரமோ லாபா. இதுதான் பெரிய லாபம். யோகேன ஆத்ம தரிசனம். இப்படி பகவான் உள்ள வந்து உட்கார்ந்து இது மாதிரி பண்ணிக்கிறதுக்காக ஜப்பம் பண்றதா? ஜப்பம் பண்ற போது ஒம்பளக்கிறது போறது வருது, அதெல்லாம் தப்பு. அப்படி நல்ல குடும்பத்தை கலைச்சு விடுவாள்னு ஒரு ஜப்பம் பண்ற போது எதையாவது சப்தங்களை சொல்லி அது மாதிரி அதர்மம் சரசே நூனம் யோனாவேட்சசி வைநயம் யோனசுமனசாம் மூட விபேதம் கர்த்துமிச்சசி. நல்ல மனமுடைய ஒற்றுமையாக இருக்கிற எங்க குடும்பத்தை பிரிக்க பாக்குறையே. யோனஹா சுமனசாம் மூட விபேதம் கர்த்துமிச்சசி. நல்ல குடும்பத்தை போய் கலைக்கிறையே, கலைக்காததான் நான் இருக்க மாட்டேன். தர்மபுத்தர் சொன்னார் சகுனியை பார்த்து. சொன்னா அவன் உடனே எனக்கு தெரியும், இது மாதிரி கலைக்கிறவன் ருத்ரபூமியில மரமா முளைப்பன்னு தெரியும். நல்ல குடும்பத்தை கலைக்கிறவன் ரோட்ல மரமா இருந்தா யாராவது சன்னியாசி ஒரு பழம் இருந்தா சாப்பிடுவார், ஒரு சன்னியாசி அங்க வந்து தங்குவார், ஒரு சாதுக்கள் தங்குவா. ருத்ரபூமியில யாரா போவாட ஒத்துரும் போக மாட்டா. எனக்கு தெரியும். கர்த்தே மத்த பிரபததே பிரமத்தானு மிருச்சதி
குடும்பத்தை கலைச்சவன் நரகம் போய் மறுபடியும் ஜென்மா அவனுக்கு ருத்ரபூமியில விருட்ச ஜென்மான்னு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியும். நீங்க கோபிச்சுக்க கூடாது, உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன். இந்த சூதாட்டத்துல வந்தாக்க சொப்பனத்திலேயோ அல்லது கள்ளு குடிக்கிறவனோ பேசுற பேச்சுக்கு மேல்பட்ட பேச்சு இங்க நடக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நீர் கௌரி கல்யாணம் பாடலையேன்னு நினைக்கலாமா? இங்க இது மாதிரி எல்லாம் பேசுற வழக்கம் தான். எங்க காரியத்துக்கு எது அனுகூலமோ அது மாதிரி பேசுவோம். இங்க பொய் பேசலாமான்னெல்லாம் நீர் சொல்லப்படாது. ஏன்னா ஜேஷ்டோ ராஜன் வரிஷ்டோசி பரதர், நீர் எங்க குடும்பத்துக்கு தலைவர், உமக்கு நமஸ்காரம் பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும், ஸ்வப்னேயாமி ந திருஷ்யந்தே யுதிஷ்டிரா கிதவாயானி திவ்யந்தः பிரபஞ்சுத்கடாயிவ. சூதாடுறவன் பேசுற பேச்ச சொப்பனத்திலையும் பார்க்க முடியாது, வீழ்ச்சின்னு இருக்கிற போதும் பார்க்க முடியாது, கள்ளி குடிக்கிற இடத்துலையும் பார்க்க முடியாது. அப்படி பேசுவாள். அந்த பேச்சுக்கெல்லாம் நீர் வருத்தப்படலாமா? இங்க வந்து எல்லா ஆஸ்பத்திரியில கத்துறானே, என்ன கத்துறான் ஆஸ்பத்திரியே. ஆபரேஷன் பண்ற போது என்ன பண்ணுவான்? சந்தோஷமா வந்து சுமுகஸ்ரீகன் தஷ்டாவா சொல்லுவானுங்க. ஒரே அலறால் தான். நீ வந்து இந்த இடத்துல வந்து மங்களம் பாடலேன்னு எதிர்பார்க்கலாமோ? ஆகினால சொப்னே தானி ந திருஷ்யந்தே ஜாக்ரதோ வா யுதிஷ்டிரா ஹிதவாயானி திவ்யந்தः பிரபஞ்சுத்கடாயிவ. சொன்ன உடனே பிரம்மபுத்திரன் அர்ஜுனனை வச்சு ஆடுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். ஏன்னா குழந்தைகளை இது பர்யந்தம் நான் இளையா குழந்தைகள்னே நினைக்கல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, கூட பிறந்தவாளாகவே நினைச்சேன். இப்படி நீ சொன்ன பிறகு குழந்தைகளை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லைன்னா நகுல சகதேவாள் கெஞ்சினாள். அண்ணா வேண்டாம், அவன் கலப்பி விடுறான். நீங்க 3 பேரும் நன்றாக இருந்தால் என்றைய தினமாவது எங்களை காப்பாற்றி விடுவேன். நீங்க 3 பேரும் சூதாட்டத்துல அவனுக்கு உட்பட்டவர்களா ஆகாம் போங்கள் கெஞ்சினாள். என் மனசு காக்கல, குழந்தைகளை விட்டுட்டு நான் போகமாட்டேன்னு. சிவபுத்திரன் நல்ல புண்ணியாத்மா, அதனாலே நான் வந்து விட்டுட்டு போகமாட்டேன் குழந்தைகளே சொல்லிவிட்டு, யார மனுஷால வச்சு ஆடினா இறங்கி சபையில எல்லாருக்கும் தெரிய முடியா சொல்லணுமா? அந்த மனுஷனையும் வச்சுக்கிண்டு, என்ன இவன் பாட்டுக்கு வச்சு ஆடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆத்துல இருந்தா என்ன வச்சு ஆட அவருக்கு என்ன ரைட்டுன்னு கேட்டாங்க. அதுக்காக இறங்கி சொல்லணுமா? அர்ஜுனன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அர்ஜுனனை வச்சு ஆடுறேன்னு ஒண்ணு அழுதுண்டே சொன்னாராம். யோனசங்கேனௌரிவபாரணேதாரிபூணாம் ராஜபுத்ரஸ்தரஸ்வி அனர்ஹதா லோகவீரேண தேன ஈவ்யாம்யஹம் சகுனே பாகுனேன யோனசங்கேனௌரிவபாரணேதா எந்த பிரபு யுத்தம்னு வந்துட்டா கப்பல் சமுத்திரத்தை தாண்டி வைப்பது போல் எங்களை தாண்டி வைப்பனோ, எந்த பிரபு 2 கையாலையும் பானங்களை கொட்டி எங்களுக்கு எதிராளியான சத்ருக்களை ஜெயிச்சு கொடுப்பனோ, எந்த பிரபு சொப்பனத்துல கூட நான் சூதாடணும்னு நினைக்கப்படாதோ அந்த என் குழந்தை அர்ஜுனனை வச்சு ஆடுறேன் சூதாட்டம் நாளாம். யோனசங்கேனௌரிவபாரணேதா ஏதாரிபூணாம் ராஜபுத்ரஸ்தரஸ்வி அனர்ஹதா லோகவீரேண. உலகம் முழுக்க வீரன எந்த என் பிரபுவை ஒப்புக்கொண்டிருக்காளோ அந்த பிரபு சூதாட்டத்துல நான் வைக்கிறேன்னு சொல்லக்கூடப்படாது. அனர்ஹதா லோகவீரேண தேன திவ்யாம்யஹம் சகுனே பாகுனேன. அந்த என் குழந்தை அர்ஜுனனை சூதாட்டத்துல வைக்கிறேன்னு அழுதுகின்றே சொன்னாலாம். உடனே ஒரு காய நகத்தினான், ஜெயிச்சாச்சு. ஜிதமித்யேவ சகுனி யுதிஷ்டிரமபாஷத. அப்பா பூருண்டா ஆட்டம்னா தர்மபுத்திரர். பீமன் இருக்கானே புண்ணியாத்மா, அவனை வச்சு ஆடினா கீழே போனதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். ஜெயிச்சா தானே கொடுப்பான். நான் ஜெயிக்கிற அழகு தெரியுது. அப்பவும் பாருங்க என்னமோ பாப்போம், ஒரு ஆட்டம்னு தோன்றுதான். தோணும்னே சூதாட்டத்துல பூந்தவனுக்கு தான் அது புரியுவது. இப்படி என்ன பண்ணான்னா வேண்டார் மறுபடியும் கண்ணும் கண்ணீருமா கதறினார். யோனோ நேதாயோ யுதின பிரணேதா
வஜ்ரீதானவசத்ருரேகி சன்னதப்ரூர்மஹாத்மா சதாத்யமர்ஷி துல்யோ யஸ்ய புமான்ன வித்யதே பிருதாமக்ரியைவாரிமர்தனः அனர்ஹதா ராஜபுத்ரேண தேன திவ்யாம்யஹம் தீமசேனேன ராஜன்னி. எந்த பிரபு எங்க குடும்ப கவலையெல்லாம் நீக்குவனோ, எங்களுக்கு வந்த கவலையை நீக்கி வெள்ளொழி காட்டுவனோ, எவன் யுத்தத்துல வந்தா எங்களுக்கு பயமே இல்லாமல் பண்ணுவனோ, எந்த பிரபு தேவேந்திரனை போல அசுரால ஜெயிக்கும் தேவேந்திரனை போல வஜ்ரசாரியை போலையோ, எந்த பிரபு குறுக்கான பார்ப்பனோ, எந்த பிரபு எங்கள் கவலையெல்லாம் போக்குவனோ, அப்படிப்பட்ட என் பிரபு பீமனை வச்சு ஆடுறேன் சூதாட்டத்துல குழந்தையே நாளாம் நாலு ஜலம் மட்டும் சொன்னாலாம். உடனே சகுனி காய நகத்தினால் ஜெயிச்சாச்சுட்டார். என்ன அவன் மாயினாலே கபடமா அங்க நகருன்னா அங்க நகருது. சில பய கருப்பு கயிற கூட்ட கட்டி எழுதி போடுவோன்னு தெரியாது. இப்படி எல்லாம் விஷமம் பண்ணி கபடமா ஜெயிச்சாச்சுட்டான். இவருக்கு சூதுமாதே தெரியாது. உலகம் முழுக்க எல்லாரும் சுத்தமா இருப்பாள்னு நினைக்கிறார். திருமூர்த்தில தன்னை போல எல்லாரும் இருப்பாள்னு நினைக்கிறார். அதனால அவங்ககிட்ட அவர் சந்தேகப்படவே இல்லை. ஜிதமித்யேவசகுனி யுதிஷ்டிரமபாஷதா. ஊரு அப்பான்னா நீங்க இருக்கேன்னா நான் என்ன ஜெயிச்சாக்கே நான் என்ன வேலை எனக்கு செய்ய தரும். என்ன செய்ய தெரியும்? அப்படி என்ன பண்ண முடியும் எனக்கு? நான் என்ன வேலை செய்வேன்? நீங்க இருந்தா போறோம் இந்த கட்சியில ஜெயிச்சான்னா இப்படி சொன்னா காரியம் ஆரம்பிட்டா அப்படித்தான் பேசுவோம். ஓட்டு போடுறவங்க எப்படி கூப்பிடுவான்? அது மாதிரி சொல்றார். நீங்க எங்க பங்குல இருந்தா போறோம் சொன்னார். நம்பினார். உடனே தன்னை வச்சு ஆடினார். தோத்து போச்சு. அப்பா விட்டுற ஆளுக்கு இனிமே சாமான் இல்லையா? ராஜா சொன்னானா இனிமே யாசகம் கேட்கறதுக்கு பொருள் இல்லை, என்ன விட்டான் தானா. குதிரையெல்லாம் கொடுத்துட்டு பாரதத்துல அது மாதிரி இனிமே வச்சு ஆட வஸ்து இல்லைன்னா ஏன் அப்படி இல்லைங்கிறது திரௌபதி இல்லையா? அஸ்திதே வை பிரியா ராஜன் பராஜிதா வனஸ்வகிருஷ்ணாம் பாஞ்சாலீம் தயாத்மானம் புனர்ஜயா. ஏன் உமக்கு வச்சு ஆட பொருள் இல்லைன்னு சொல்றேன். திரௌபதி இருக்காளே வைத்து ஆடும். ஜெயிச்சதையான கீழே போன எல்லாத்தையும் தந்து விடுறேன்னு சொன்னார். உடனே வச்சு ஆட மாட்டேன்னார். போய் காரியம் சித்தி ஆறும்போது இப்படி தோணுங்கணும், ஆண்டாம தோணும், விடாதீங்கன்னார். அதுக்கு மேல இவர் கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சார். தத்துல சில்க போட்டா ஓஷப்படுறதுன்னு சொல்றாளா, அதனால உண்டியிலேயே போடலாம்னு சொல்றாள். நாளைக்கு அக்ஷய பாத்திரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான புண்ணிய தினத்துல சூரிய பகவானே நேர கொண்டு கொடுக்கிறார். இப்ப நம்ம தேசத்துக்கும் தேவை அக்ஷய பாத்திரம் தான். சூரியனுடைய பிரசாதத்தால்தான் க்ஷேமம் உண்டாகணும் எல்லா குடும்பத்துக்கும். ஏன்னா பம்பாயில இன்னமே இருக்கப்படாது, வெளியில போகிறான், ஜலம் இல்லைங்கிறார். தஞ்சாவூர் ஜில்லாவில் கணத்துல ஜலம் இல்லாம போனதே இல்லை. ஜலம் இல்லைங்கிறார். இப்போ புன்னம் பீச்சுவா வந்தவா சில ஊர்களை கணத்துல ஜலம் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப கேட்காத ஆச்சரியமா இருக்கு. அனுகிரகம் ரொம்ப தேவை. நாளைக்கு அக்ஷய பாத்திரத்துல அக்ஷத்தை கொண்டு கொடுக்குறவாள்லாம் கொடுக்கலாம்னு சொல்றாள். சொன்னதான் நான் சொல்றேன். இஷ்டம் இருக்கிறவா கொண்டு இங்க அக்ஷத்தை கொண்டு கொடுக்கலாம். அது அன்னதானத்துல உபயோகப்படும் சொல்றாள். நல்ல புண்ணியமான தினம் நாளை தினம் அக்ஷய பாத்திரம். எல்லாரும் பகவானை பிரார்த்திச்சுண்டு இந்த அக்ஷய பாத்திரத்தை சரித்திரத்தை சிரவணம் பண்ணினா கட்டாயம் மழை பெய்யும், க்ஷேமங்கள்லாம் உண்டாகும், ஜகத்துக்கு மங்களம் உண்டாகும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. மனசுதான் பாவோவி பவ காரணம். மனசுதான் காரணம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. திருக்குண்டத்துல கொண்டு பாப்பி வந்தா பட்சி வர மாட்டேங்கிறது. பாபம் கூட போச்சுன்னா மந்திரம் கூட சக்தி குறையிறது இல்லை. மகான்களுடைய ஆசீர்வாதம் கூட குறையிறது. ஆகினால அந்த குறவு வராம இருக்க முடியா மனசனால பண்ணிக்கணும். நாமெல்லாம் நல்ல மனசோட இருந்து பகவானை பிரார்த்திச்சா கட்டாயம் மழை பெய்யும், க்ஷேமங்கள் உண்டாகும். நாளைக்கு அக்ஷய பாத்திரம் அக்ஷத்தை கொண்டு எல்லாரும் பொண்ணுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம்னு சொல்றேன். அதையும் சொன்னேன். கொஞ்சம் இவர் கீழே இறங்கி தர்மபுத்திரர் பேச ஆரம்பிச்சார். ஒரு மனுஷால வச்சு ஆடுறதா இருந்தா அவ சபைக்கு வரணுமே. அவ இப்ப சபைக்கு வரக்கூடிய நிலையில இல்லையேன்னா ஏன்னா வயிஷ்ட தூரமா இருக்காருனா
நம்ம வாழ்க்கை சொல்லும் பூர்வம் இங்க வர வேண்டாம் தான். எப்படி சொன்னால் ஸ்ரீசன்மினின்னு பேரு. வைஷ்டா காலத்துல இன்னொன்னுதான் செய்யலாம்னு சொல்லியிருக்கு வேதம். அந்த காலத்துல சில காரியங்கள் செய்யறதுனாலதான் குழந்தைகளை பாதிக்கிறது. அவன் என்ன கலவிக்கப்படாதான், அதனால தோல்ல வியாதி வருமா. அபியந்தே தஸ்யை துஷ்டம் மாயா பிரலிகத் தஸ்யை கலதிரபமாரி. லெட்டர் எழுதப்படாதா வைஷ்டா காலத்துல? லெட்டர் எழுதப்படாதா? போவிஞ்சிருக்கேன்னு பிறந்தாத்துக்கு லெட்டர் எழுதுவேன். என்னத்துக்கு 100 அப்பளம் அனுப்புன்னு டெல்லிக்கு எழுதுவல்ல. 100 அப்பளம் டெல்லிக்கு எழுதுவானே, திருவிழா வைக்கிறதே. என்ன அப்பளாமோ தெருவில் வைக்கிற அப்பளம் அது தெரியாது. தாத்தா இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடுவாளே. தலையில மயில் இல்லாம பிறக்குமா குழந்தை. லெட்டர் பைஷ்டா காலத்துல எழுதுறாரு. அது இன்னும் இந்த எழுதின வாழ்க்கையா பாதிக்கப்படாதோ, பிறக்கிற குழந்தைய போய் பாதிக்குதுங்கிறதுனே வேதம். என்ன ஊதுறோம் பாருங்க. அக்காலத்துல மதிக்கிற குழந்தையா பிறக்குமா. கண்ணுக்கு மையிட்டுக்கப்படாதான் பைஷ்டா காலத்துல. 2 கண்ணும் பொட்டையான குழந்தை பிறக்குமா. பல்லு தேய்க்கப்படாதா. பிரஷ் விஷு வச்சிருந்து பல்ல வறண்டி தேய்ப்பாளப்போ பல்லே தேய்க்கப்படாத 3 நாளும். என்ன சொத்த பல்லுள்ள குழந்தையா பிறக்குமா. நகத்தை கிள்றது, கத்திரிக்கோலை வச்சுன்னு கத்திரிச்சுக்கிறது பொழுதும் போகணும் இல்லையோ. நகத்துல ரோகம் உள்ள குழந்தையா பிறக்குமா. கத்திரி துரும்பு உரும்பு இதெல்லாம் கல்லப்படாதான். பில்லு அறுக்கிறது, அந்த சமயத்துல பில்லு நிறைய மாட்டு கொண்டு இருப்பேன்னு இதெல்லாம் பண்ணா என்ன. நாளியா கிருணத்தி தஸ்யை க்ளீபா. நபும்சகனான குழந்தை பிறக்குமா. யாரஜுகும் சுஜதி. கயிறு சிரிக்கிறது, கயிறு சிரிக்கிறது பைஷ்டா காலத்துல. அதனால என்னன்னா சுருக்கு போட்டு சார பயலா பிறப்பனா. அவன் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகலன்னு மரத்துல தொங்குவான். என்ன எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகாதவனா இப்ப மரத்துல தொங்கினா பாஸ் ஆகிட்டு அவனுக்கு. அப்புறம் பிசாஷா விரட்ட போற ஊர்ல இருக்கிறவனா. என்னதுக்கு எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆவானே, பாஸ் ஆகாமலே எத்தனையோ ஜகத்தை ஜெயிக்கிறான். பகவத் அனுகிரகம் தான் தேவை. இப்படி எல்லாம் தெரியா மகிழ்ந்து வர்றது எல்லாம் இந்த பாபம் தாங்கிறார். சொன்ன தைச்சு வச்சுட்டு அழகா குழம்பு ரசம் பண்ணி சாப்பிடுறது. வைத்தியம் பிடிக்கிற குழந்தையா பிறக்குமா. சின்ன கிண்ணத்துல ஜலத்தை வச்சுன்னு குடிக்கிறது. அது பிராதான். பெரிய சொம்புல வச்சுன்னு ஜலத்தை குடிக்கணும். ஏன்னா அதனால உள்ள இருக்கிற கல்மஷங்கள்லாம் போய் பிறக்கிற குழந்தை சுத்தமான குழந்தையா பிறப்பனாம். ஜலம் தான் நிறைய சாப்பிடணுமா. ஆகாரத்தை குறைச்சி சாப்பிடணும், தீர்த்தத்தை நிறைய சாப்பிடணும் பைஷ்டா காலத்துல. அஞ்சலினா பாபி பேத கர்வேண பாபாத்ரேண பிரஜாயை ஸ்ரீதாயா திஸ்ரோராத்ரே விரதஞ்சரே. 3 நாளும் ஒரு பெரிய விரதம். அது நிறைய கைனால அள்ளிக்கூடிய அல்லது பெரிய பாத்திரத்தால அப்படின்னா. பெரிய பாத்திரத்தால சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டது பொறும் தோணாது. கையால ஜலம் குடிச்சாலும் தாகம் அடங்காதுன்னு. சின்ன பாத்திரத்துல சாப்பிட்டு வச்சுட்டான்னா இன்னொரு பாத்திரத்தால எடுத்து சாப்பிடணும்னு தோணாது உடனே. அப்படியே சேர்த்து பெரிய பாத்திரத்தாலேனா கடக்கடன்னு சாப்பிடுவோம் சிலவன். அஞ்சலினாவாதே அகர்வேணவா பாத்திரேன பிரஜாயி பூபீதாய. குழந்தைகளை ரட்சிக்கிறதுக்காக இப்படி பண்ணணும்னு வேதம் போய் இதெல்லாம் பைஷ்டா ஸ்ரீ சமூகம் முதற்கொண்டு சொல்றது வேதம். வேதத்துல சொல்லாத ரகசியம் இல்லை. இதெல்லாம் பிராச்சீனமான பெரியவாள் மாமியார் கழுவியா இருக்கிறவா சொல்லுவா. அம்மா குறைச்சி சாப்பிடண்டி சொல்லுவாள். அதை என்ன பண்ணு தெரியுமா. சில பொங்கல் புருஷங்கிட்ட பைஷ்டார் ரூம்ல இருக்கிறதோ அவன் ஆபீஸ்லேருந்து வரும்போது ரகசியமா உங்க அம்மா என்ன சாப்பிடவே கூடாதுங்கிறா, பட்னியா இருக்கணுங்கிறா, நீங்க சாதமே வைக்கிறதே கொஞ்சம் ஊற வச்சா. என்னத்துக்கு சொன்னா என்ன இதுன்னு சொல்ல மாட்டா. மூக்க இப்படி சொல்லிவிடுவாள். அது அஷடு தானே. அம்மா மாட்டேன்னு சொல்லிவிட்டாளாங்கன்னு பாரி போச்சுக்கிட்டோம். 10 ரூபா நோட்டா இருக்குன்னு இங்கே ஒரு லாட்ஜில போய் 20 பொட்டலத்தை இந்த தொடையில ஒரு பை இருக்கா இன்னும் இந்த கை கால் இருக்குதா அதுல போட்டு அங்க இருந்து ஜெனரலா தள்ளிவிடுவோன்னு. பக்கவடா மசாலா விட, பக்கவடா மசாலா விட, இந்த உரணா விட 2 விட இருக்கு பாருங்க. நான் எதையும் வாங்கி எல்லாரும் திங்கிறதுன்னு ஆயிடுச்சு. கொண்டு தள்ளுவேன். அப்படி தள்ளினா அவர் ரகசியமா துண்டுவேன். மாமியாருக்கும் தெரியாம துண்டுவள். எங்கும் துண்ணுலாம். பிறக்கிற பய மசாலா உடையா பக்கவடாமா பிறப்பன்னு விசாரமா பிறப்பன். குழந்தைகள்
குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காக சொன்ன விரதம் இது. விரதங்கள்லாம் சுரோராத்திரி விரதம் சரியத்தினது வேதம். வேதம் போய் தப்பி சொல்லுவோன்னே தவறி சொல்லவே சொல்லாது. எல்லாத்திலையும் கோளாறு வந்திருக்கு, ஒன்றும் சொல்லிக்கவே முடியல. இதெல்லாம் இந்த சமங்கள்லாம் நினைக்கிற போது இது புஸ்தகத்துல இருக்கிறத கூட பூச்சி பாடம் என்ன கொஞ்ச போனா ஏன் வேதம் அப்படி சொல்லிதுன்னு வேதத்தின் பேர்ல கூட பூச்சுப்பா அது மாதிரி தோணி போடுமோன்னு கூட கவலையா இருக்கு. ஆனாலும் அதுக்காக நாம் தர்மம் சொல்லாம இருக்க முடியல. அவரை பகிஷ்டாஸ்திரிய சபைக்கு எப்படி அழிச்சுன்னு வருது? ஏன்னா லஜ்ஜிதா அந்தர்கிரகே வசைத்து இருந்தா ஸ்ரீசம்பன் சொல்றது லஜ்ஜப்பட்டு பிறருடைய கண்ணுக்கு அகப்படாம வசீன்னா ஏழு நாள் அப்ப யார பாக்குறாளோ அது மாதிரி குழந்தை பிறக்குமா? இந்த விசாரமா சில பேப்பர்ல போட்டிருப்போம். முதல்ல வயிறு ஒப்பி தலை வீங்கி கழுத்து சுருகி மார்பின்னி கால் சீம்பி அப்படி ஒரு பொம்மை போட்டிருப்பான். அதை வச்சு வாசிபல் பரிசா காலத்துல பிறக்கிற வய அப்படி பிறப்பான்னு இதெல்லாம் பார்க்காதேன்னு காது. இது வைத்திய சாஸ்திரத்திலையும் பகவானுக்கு அலங்காரம் பண்ணி புஷ்பமும் பொன்னாடையுமா வீதியில வந்ததை நினைச்சு பார்த்துக்கோ. அந்த காலத்துல என்ன வைத்திய சாஸ்திரத்துல அப்படி பாரு, குழந்தை நல்ல பேசான குழந்தையா பிறப்போம். ராஜாக்கள்லாம் அப்படித்தான். ராஜ குடும்பங்கள்ல வைஷ்டியானா என்னபடி இருக்கணும்னு அவளுக்கு டாக்டர் எழுதி கொடுத்துடுவா, தர்மசாஸ்திரக்காரா எழுதி கொடுத்துடுவா. அது மாதிரி அவ நடப்பா. அதனால ராஜ சிசு பிறக்கிறானுங்க அங்க விசாரமா பிறக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் போய் சொல்றாள் ரிஷிகள். எல்லாம் இருக்கு, நம்ம ஸ்மிருதியில இல்லாத ரகசியம் இல்லை. அவளை சபை கூப்பிட முடியாதே நாள், உங்க வாயிட்டு சொல்லும் போரும் நாள். உடனே நமஹதி ரொம்ப உயரம் இல்லாமலும் ரொம்ப குள்ளம் இல்லாதவளும் ரொம்ப உடம்பு பெருமன் இல்லாமலும் ரொம்ப விளப்பில்லாதவளும் கருத்த கேசமும் கூர்மையான நுனியும் அழகான முகமும் திவ்யமான நேத்திரமும் திவ்ய சரணமும் உயர்ந்த புத்தியும் திவ்ய சௌந்தரியமும் உள்துல வேலை செய்யும் லட்சம் பெண்களுடைய பெயரையும் அவர்களுடைய குணங்களையும் ஆகாரத்தையும் சுபாவத்தையும் அறிந்தவனும் எங்கள் குடும்பத்துக்குள்ள கவலையெல்லாம் வாங்கி நீக்குகளுமான உத்தமையான திரௌபதியை வச்சு ஆடுறேன்னு சொப்பனத்தில் கூட நினைக்கப்படாது. ஆடுறேன் நாரான் இப்படி ஒரு சொன்ன உடனே சபையில இருக்கிறவாள்லாம் சீச்சி சீச்சின்னு கத்தினாலாம். சபையில இருக்கிறவா எல்லாரும் தன்னை அறியாம கத்திவிட்டாளாம். தர்மபுத்திரனுக்கு இப்படி போச்சே புத்தி, ஸ்ரீய வச்சு ஆடுறேன்னு சொல்லிவிட்டானே, வைக்கலாமா? அதுவும் போக்கிரீட்டை வச்சு ஆடுறேன்னு சொல்லிவிட்டானே. சபை கலங்கி போச்சுன்னாள். ராஜாக்கள் எல்லாம் சோகப்பட்டு கண்ணால ஜலம் விட்டாளாம். பீஷ்மத்ரோண கிருபாதீனாம் பீஷ்மாச்சாரியாள் துரோணாச்சாரியாள் கிருபர் அஸ்வத்தாமா முதலியவர்களுக்கு உடம்பு பல பல பலவல்னு வேத்து கொடுத்தான். இதை காட்டுதே. பீஷ்மத்ரோண கிருபாதீனாம் ஸ்வேதச்ச சமஜாயதா சிரோ கிரஹீத்வா விதுரஹ கதசத்வைவாபவதி. விதுரம் தலையை பிடிச்சுன்னு இப்படி கீழே குனிஞ்சி உயிரில்லாத உடலாக ஆயிட்டாராம். ஏன்னா இதுக்கு மேல என்ன வரும்னு அவருக்கு தெரியுமா? திரௌபதி சூதாட்டத்துல வச்சு ஆடினா மேல என்னென்ன நடக்கும்னு அவர் நினைச்சாரோ அத்தனையும் நடக்க போறது. இந்த குலமே அழிய போறதுன்னா அழிஞ்சு போச்சு. பாம்பு பெருமூச்சு விடுவது போல விட்டாராம் விதுரர். திருதராஷ்டிரன் பரம சந்தோஷத்தை அடைஞ்சு அந்த கழவனுடைய கட்ட அண்ணத்தை பாருங்களேன். கழவன் இதுக்கு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினானா, பக்கத்துல இருக்கிறவனே திரௌபதியை ஜெயிச்சாச்சா ஜெயிச்சாச்சான்னு காட்டானா. இப்படி காக்கலாமா? கிஞ்சிதம் கிஞ்சிதமிதி கிஞ்சிதம் கிஞ்சிதமிதி ஜெயிச்சாச்சா ஜெயிச்சாச்சா திரௌபதியே நானாம். இவனுடைய கட்ட அண்ணன் தான் அந்த குடும்பம் அழியுது.
ஜஹர்ஷ கர்ணோதி பிருஷம் துஷாசன் முதலியவர்களோட கர்ணன் பரம சந்தோஷப்பட்டானா. பாக்கி பேர்கள் இருந்தவர்கள்லாம் கண்ணால ஜலம் விட்டு அழுதாளா. இதரேஷாந்து சப்யான நேத்ரேப்யः ப்ராபதஜ்ஜலம், கண்ணிலிருந்து ஜலத்தை கொட்டி அழுதாளா. உத்தமிய கொண்டு சூதாட்டத்துல வைக்கிறாளே, ஜெயிச்சாச்சுன்னா உடனே அவன் தசனடி அடிப்பனே, வேலை செய்யு சொல்லுவனே, அவன் எதை சொன்னாலும் செஞ்சு ஆகணுமே, தர்மபுத்திரர் தெரியாம இப்படி வைக்கிறாரே, தன்னை போல நினைச்சிட்டு இருக்காரேன்னு இதரேஷாந்து சப்யான நேத்ரேப்யः ப்ராபதஜ்ஜலம் வச்சேன்னு சொன்ன உடனே சகுனு ஜெயிச்சாச்சு திரௌபதியேன்னு எல்லா காயும் அள்ளி பையில் எடுத்து கட்டிவிட்டானா. எங்கடா கான் அகந்தது என்னன்னு கேட்கறது கூட இடம் இல்லாம அப்படியே கலைச்சு விட்டானா. இதமிச்சேவ தான் அச்சானு உணரேவ அன்னோபத்தியதா எல்லாத்தையும் எடுத்து மூட்டையா கட்டி வச்சுவிட்டான். உடனே துரியோதனன் விதுர கூட்டாஞ்ச வாழ்நாள் என்னன்னு கேட்டார். திரௌபதி பிடிச்ச இங்க இழுக்கணுவா, இன்னுமே அவனை மாத்து வாச பெருக்கணும். ஏஹி க்ஷத்தா திரௌபதி மானயஸ்வ பிரியாம் பார்யாம் சம்மதாம் பாண்டவானாம் சம்மார்ஜதாம் வேஷ்ம பரைது சீக்ரம் அவ புண்ணியம் இன்னையோட போயிடுது. இன்னமே நம்ம வாச பெருக்கணும், வேலை செய்யணும், வீட்டுல என்னென்ன வேலை செய்யணுமோ அவதான் செய்யணும். வேலைக்காரிகளுக்காக கட்டி கொடுத்துருக்கிற குடிசையில் அவள் வசிக்கணும், நமக்கு வேலைக்காரியா போயிட்டா. ஏஹி க்ஷத்தா திரௌபதி ஆனயஸ்வ பிரியாம் பாரியாம் சம்மதாம் பாண்டவானாம், ரொம்ப அன்பு வச்சாலே பாண்டவர்கள் அந்த அந்த மனைவி இங்க பிடிச்சி இழுக்கணுவான். நானா சம்மார்ஜதாம் வீடெல்லாம் பெருக்கணும், இன்னமே அவதான். வேஷ்ம பரைத்து சீக்கிரம் ரோடெல்லாம் பெருக்கணும், வீடெல்லாம் பெருக்கணும், பிடிச்சு இழுக்கணுவான்னு சொன்னானா. சொன்ன உடனே வேற ஒண்ணும் சொல்லல, இந்த சொல்லு ஒன்ன என்னமோ பண்ண போறது. அப்படிப்பட்ட மகாபுருஷன வேலை. துர்விபாஷிதம் த்வாதிருஷேன ஸ்வம் லம்பமானோ நவேத்தி கோபயசேதிவேலம். இந்த சொல்லு நீ சொன்னையே, இப்ப திரௌபதி ஜெயிச்சேன் அவளை வேலை செய்யிட்டம்னு, இந்த சமயத்துல நீ எந்த நிலையில ஆனேங்கிறத நீ புரிஞ்சுக்கல. என் கண்ணுக்கு தெரியுது சொல்றேன், என் புத்தியாகிற கண்ணுக்கு தெரியுது. கழு மரத்துல இப்ப நீ தொங்குற. பிரபாத்தே துவம் லம்பமானோ நவேத்தி. நீ இப்ப சொல்ற சொல்லலாம் ஒரு விளைச்ச ஒரு மான் 5 பிலிய கோபப்படுத்தினாக்க அதை என்ன பண்ணும்? அந்த 5 பிலியம் அது மாதிரி வியாக்ரான் மிருக கோபயசே அதிவேலம். அவன் எல்லையில்லாத கோபத்தை 5 பிலிகளுக்கும் வரும்படியாக பண்றேன். நீ மிருகம், நீ ஒரு சின்ன க்ஷுத்ர ஜந்து, நீ குள்ள நரி மாதிரி. நீ வியாக்ரான் மிருக கோபயசே திவேலம் பூர்ண கோபா மகாவிஷா சுமந்தாத்மன் யமக்ஷயம். 5 பாம்பு தலையில சுத்தின்னு இருக்கு கோபத்தோட, அத போய் நீ அடிக்க போற. அடிச்சா 5ம் புடுங்கும் மாறல விழுந்து. மாகோபிஷ்டா சுமந்தாத்மன் மாகமஸ்துவம் யமக்ஷயம். யமலோகத்துக்கு தான் போவேன். இந்த பேச்சு பேசினதே தப்பு. நீ சொல்லிவிட்டு திரௌபதியை வச்சு ஆட உனக்கு ரைட் இல்லை, சட்டப்படி நீ எந்த கோர்ட்ல போனாலும் செல்லாது. பவிதுமர்ஹதி அனீஷேன சட்டப்படி இது செல்லாது விட்டார். சொல்லிவிட்டு நாரும் துதஸ்யான்னனுஷம் பவாதி நகீனதः பரமாத்யாததீதா யயாச்யவாச்யபரௌத்விஜேதே நதாம் வதேதுஷதீம் பாபலோக்யாம். மர்மாவை எடுத்து பேசப்படாது. எந்த சொல்லு சொன்னா பிறருடைய மனம் தவிக்குமோ அந்த சொல்ல சொல்லப்படாது. இதெல்லாம் எதுல வந்து முடியும் தெரியுமா?
இந்த உலகத்திலையும் தொல்லையை கொடுக்கும், பரலோகத்திலையும் நரகத்தை கொடுக்கும். அதையும் தவிர்த்து போக்கிரிகள் வாக்குனால் சொல்ற சொற்களை என்னமோ சொல்லிவிட்டோம் நினைப்பன். அந்த சொற்கள் கட்ட சொற்கள் கண்ணுல போய் விழாது, எதிராளி கண்ணுல விழாது, தலையில விழாது, மாறுல விழாது. அம்பா இருந்தா தலையில விழும், கண்ணுல விழும், மாறுல விழும், காலில் விழும். கட்ட சொற்கள் ஹிருதயத்துல உன்னலகம் போய் விழும். அந்த இடத்த போய் தைக்கணும் விடும். பரஸ்ய நாமர்மசுதே பதந்தி பண்டிதோ நாவசேத் பரஸ்ய ந அமர்மசுதே பதந்தி. மர்மாவான ஹிருதயத்துல சொல்லு மட்டும் போய்விடும். ஆமா, ஈராகத சோச்சதி சோச்சியது ஆத்தியஹானி. எந்த சொல்லு சொன்னார் ஆத்மகலாம் இப்படி நம்ம சொல்லிவிட்டான் பாத்தியான்னு துக்கப்படுத்துமோ அந்த சொல்லு கண்ணுல விழாது, தலையில விழாது, மார்புல விழாது, காலில் விழாது, நெஞ்சில தான் போய் விழும் மர்மாவில. அந்த சொல்ல புத்திமான் பேசப்படாது. நீ போக்குறி, நீ பேசுறேன். சமுச்சரஞ்சதிராத்யஹானி பரஸ்ய நாமர்மசுதே பதந்தி பண்டிதோ நவஸ்ருஜத் பரேது அஜோ ஹி சஸ்திரமகிலத்யிலைகः சஸ்த்ரே விபன்னே ஜாஸ்ய பூமௌ நிக்ருந்தனம் ஸ்வஸ்ய கண்டஸ்ய தோரம் தத்வத்வைரம் மாக்ருதாः பாண்டவபுத்ரைஹி. காட்டுல ஒரு ஆடு, தடி ஆடு, பெரும் பில்லு நிறைய இருந்த இடத்துல போய் பில்ல தின்னுது. ஒரு கத்தியை தெரியாம ஒரு கத்தி கீழே நட்டும்னா அதோட பில்ல ஒழுங்கி விடுது. கத்தி அப்படி நெஞ்சில ஏறி விடுது, நெஞ்சில குச்சி நிறுத்து. குச்சின கத்தியை எடுக்கிறதுக்காக ஆடோலிய மூளை இல்லை, மண்டையால கீழே அந்த புடியை அடிக்கிறதான். அடிச்சா கத்தி கீழே அவள் மேல ஏறுறது. அஜோஹி சஸ்திரமகிலத்யிலைகः சஸ்திரே விபன்னே சிரசாஸ்ய பூமௌ நிக்ருந்தனம் ஸ்வஸ்ய கண்டஸ்ய ரமுகம் தத்வத்வைரம் மாக்ருதாः பாண்டுபுத்ரைஹி. பாண்டவாளோட சூதாடி நீ ஜெயிச்சதே தப்பு. திரௌபதியை ஜெயிச்சது இன்னும் பெரிய தப்பு. திரௌபதிய பகிஷ்டாஸ்திரிய சபைக்கு இழுத்துடுவான்னு சொன்னது அந்த ஆடு கீழே அடிச்சு கத்திய மேல ஏத்திக்கிறா போல. வாண்டாம் சொன்னாரா சமபுத்திரர் விதுரர் சொன்னார். சொல்லிவிட்டு கட்டையான் சம்மதிக்கல. அவன் இதோட முழுவும் குடும்பத்துக்கு நாளா அந்தோ நூனம் விதுரர் சொன்னதெல்லாம் நடக்கிறது. மகாபுருஷனான விதுரர், அவர் புத்தி அப்படிப்பட்ட புத்தி. அதனாலதான் என் மந்திரினோ வயூரிக்கம் வதந்தின்னார் சுகாச்சாரியா. அவன் உலகத்துல மந்திரிகள்லாம் விதுரர் சொன்னார்னு சொல்றாரு. என் மந்திரினோ வயூரிக்கம் வதந்தி. அத்தனை புத்திமானவர். அவர் சொன்னார், இதுதான் முடிவு குருகுலத்துக்கு. அந்தோ நூனம் பவிதாயங் குருணாம் விநாசः போக்கிரிகள் பெரியவாள் சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டானா. லோகத்தாலையும் குரோதத்தாலையும் மகான்கள் சொல்ற சப்தத்துல விசுவாசம் வராதான், அவநம்பிக்கை அடைவனா. வர்த்ததே லோகையேவா வாச காவியாக. எந்த சொற்கள் க்ஷேமத்தை கொடுக்கணும், மேல போக போக க்ஷேமத்தை கொடுக்கிற சொற்களுக்கு காவியமான சொற்கள் என்று பேரு. காந்த தரிகள்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி மேல போக போக வருங்காலத்துல நன்மையை கொடுக்குமாம் பெரியோர்களுடைய சொல்லு. அந்த சொற்களை போக்கிரிகள் காக்க மாட்டான். அதுல சார்ந்தவன் நீ சொன்னாலாம் விதுரன் துரியோதனை பார்த்து. உடனே துரியோதனம் பார்த்தான், வேலைக்காரனை கூப்பிட்டான். பாஷ காவக்காரனை அவனுக்கு பிரார்த்திக்காமின்னு சொல்றது. விதுரன் என்னைக்குமே நமக்கு விரோதி, பாண்டவாளுடைய கட்சி பேசுறவன். அதனால அவன் இது மாதிரி பேசினான். நீ போய் நசாஸ்மாகம் விருத்திகாம சதைவான் நாள். எப்போதும் நாம் மேல காரணத்துல இஷ்டம் இல்லை விதுரனுக்கு. இப்படிதான் தோணும். போக்கிரிகளுக்கு நல்லவாள் சொல்ற சொல்லு தவறாக தோணும். அதை அப்படி வாங்குவான். இங்கிருந்து நீ பரப்படுதுன்னு அந்த பிராதிகாமியை கூப்பிட்டு துரியோதனன் சொல்றான். தேவி பாண்டவோ ஜாத சத்ரு
பூர்வம் பிராதரஸ்தோ ராஜபுத்ரி. நீ போய் பிடிச்சு இழுத்துனுவான்னு சொன்னான் பிராத்திகாமியை கூப்பிட்டு துரியோகனன். அவன் இங்க இருந்து சம்பளம் வாங்கினவன் என்ன பண்ணுவான் சரின்னு போனான். போன உடனே அம்மா இது மாதிரி சூதாட்டத்துல உங்களை ஜெயிச்சாச்சு பிடிச்சி அழிச்சுன்னு வர சொல்றான் ராஜா. துரியோகனன் நீங்க வரணும் இல்ல அவனா நான் பிடிச்சி இழுத்துன்னு போகணும்னு சொன்னான். உடனே என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்டாள். அவள் பதற்றத்தை அடையாம கேட்கிற அழகா பாருங்க. அஷடா இருந்தா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிண்டு ஊரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கட்டி என்னெல்லாம் ஒன்னா பண்ணிவிடுவேன். அப்படின்லாம் பண்ணல. என்ன நடந்தது சொல்லுவோம். நடந்ததை அப்படியே சொல்றார். அம்மா சூதாட்டத்துல ஜங்கமம் ஸ்தாவரம் எல்லாத்தையும் நீத்து நிச்சயம் ஆடினது உங்களுக்கு தெரியும். அப்படி ஆடி கடைசியில பொருள் இல்லாமல் போனதும் என்ன பண்ணினார் தெரியுமா? நெஸ்தா பூர்வம் பாதரஸ்தேன ராஜ்யா. சகதேவனை வைத்து ஆடி தோல்வி அடைந்தார். நகுரனை வைத்து ஆடி தோல்வி அடைந்தார். பின்பு அர்ஜுனனை வைத்தார். பின்பு பீமனை வைத்தார். அதுக்கு பிறகு யாரை வைத்தார்னா தன்னை வைத்து ஆடினார். ஸ்வயஞ்சாத்மா தன்னை வச்சு ஆடினார். அதற்கு பிறகு தோமாதோ ராஜபுத்திரி உங்களை வச்சு ஆடினார். போய் சொல்லு, அங்க சபையில போய் சொல்லு. என்ன முதல்ல வச்சாரா தன்னை முதல்ல வச்சாரான்னு கேட்டுவிட்டு என்ன முதல்ல வைக்காம தன்னை வித்த பிறகு என்ன விற்க அவருக்கு ரைட் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லுவோம். நாளா தன்னை எப்போ வித்துனுட்டாரோ அவருக்கு அப்புறம் தன்னை வித்தவனுக்கு அப்புறம் பொருள். அது பொருள் இல்லாத போதுதான் தன்னை விற்கலாம். பொருள் இல்லாத போது தன்னை வித்த பிறகு என் பொருளை சொல்ல அவருக்கு பொருளே கிடையாது. என்ன வித்தது ரைட் இல்லை. அதோட கூட நான் பீமாதிகளுக்கும் நான் மனைவி. பிறருடைய சொத்தையும் விற்க அவருக்கு ரைட் இல்லை. இத போய் அங்க போய் சொல்லுவோம். காணலாம் பராஜைஷி ஆத்மானமதவானுமாம் நயசூதஜா போய் கேளு முதல்ல யார வச்சு ஆடினார்னு. என்ன முதல்ல வச்சு ஆடி இருக்கிற பட்சத்துல நீ வந்து அழிச்சுன்னு போ, நான் கதறிண்டு வரேன். இல்ல அவனா என்ன அழிச்சுன்னு போக ரைட் இல்ல போய் காட்டேன்னு சொல்லுவார். போய் சொன்னானா இந்த வேலைக்காரன் இது மாதிரி காக்கிறாள். என்ன தர்மபுத்திரர் தன்னை வைத்து ஆடுவதற்கு முன்பு என்ன வைத்து ஆடி இருந்தால் அந்த சபைக்கு வைத்து வரலாம். அவர் தன்னை வித்த பிறகு என்ன வித்து ஆடுவதற்கு அவருக்கு ரைட்டு கிடையாது என்று சொல்றார். தர்மபுத்தரையும் காக்க சொல்றாள், சபையில் இருக்கிறவாளையும் காக்க சொல்றாள். தர்மபுத்தர் என்ன பண்ணினான்? உயிர் போனவன் மாதிரி இருந்தாரா. ஏன்னா நம்ம சொத்து இல்லாததை எடுத்து வித்துட்டேன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துட்டா. அது பெரிய அபராதம் இல்லையா? யுதிஷ்டிரஸ்து நிச்சேதா உயிர் போன உடலாக இருந்தாராம் தர்மபுத்திரர். இதுக்கு பதில் சொல்ல முடியாம யுதிஷ்டிரஸ்து நிச்சேதா அவன் காட்டத்துக்கு பதிலே சொல்லலையாம். பேசாம அப்படியே வெளியே போய் கண்ணால ஜலத்தை விட்டு இருந்தாராம் தர்மபுத்திரர். வேலைக்காரனுக்கு பதில் சொல்லல. உடனே சப்யாஸ்வமீ ராஜபுத்யாஸ்வயந்தி சம்சய கௌரவாண நவைதமிருத்திம் பாலயதே லகீயாமி ராஜபுத்ரி. மறுபடியும் இங்க இருந்து போனான் வேலைக்காரன். அம்மா சபையில இருக்கிறவாள்லாம் உங்களை அழிச்சு வர சொல்றா. தர்மபுத்திரர் பிரச்சனையே இல்லாமல் இருக்கார். ஒரு மூளையே கட்டுப்பூச்சம்மா. இனிமே அவரை கேட்டு பிரயோஜனம் இல்லை. கண்ணால ஜனம் விட்டு இருக்கார். சபையில இருக்கிறவாள்லாம் கூப்பிடுறாள். ஆனா நீங்கள் செவந்த கண்ணோட என்ன பாக்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு. இனிமே நல்லா இருக்க மாட்டான்னு தெரியும் எனக்கு. நானா அவை சமுர்த்தி ஆலயத்தை அவன் இனிமே சமுர்த்தியோட கூட கேவமா இருக்க மாட்டான். உங்க கண்ணை அழகான கண்ணுல இருந்து ஜலம் கொட்ட முடியா பண்றானே. ஒரு சுமங்கலி கண்ணுல இருந்து ஜலம் வர முடியா பண்ணினவன் நல்லா இருப்பானா?
நவை சமிருத்திம் பாலயதே லகீயானி சதாம் நேக்ஷ்யசி ராஜபுத்ரீ தர்மம் வேதம் பரமம் போய் சொன்னார். திரௌபதி என்ன சொன்னார்? தர்மம் ரட்சிக்கும் ரட்சிக்கும்னு மகான்கள் சொல்லியிருக்காள். அந்த தர்மம் என்ன கைவிடாதுன்னு. ஆனா தர்மம் துவேகம் பரமம் பிராஹலோகே சகஸ்யமம் சபையில இருக்கவா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உங்களை அழைத்து வரணும்னு சொல்றான்னு சொல்லிவிட்டாள். தர்மபுத்திரோ வாய மூடின்னு இருக்கார், அவர் உயிரில்லாதவன் மாதிரி இருக்கான்னு சொல்லிவிட்டாள். அப்ப திரௌபதி இனிமே தர்மம் தான் என்ன ரசிக்கணும், தர்மத்தை நான் நம்பி இருக்கேன், அது என்ன கைவிடாதுன்னு சொன்னாலாம். முக்கியமான லட்சியமான தர்மத்தை நம்பின குடும்பத்தை தர்மம் கைவிடாதுன்னு மகன்கள் சொல்றாள். தர்மம் என்ன கைவிடாது, அவள் எல்லாம் கைவிட்டாலும் சோயம் தர்மோ மாத்யகாத் கௌரவான் வை தர்மம் சோமே நிச்சிதம் தத்கிருஷ்யே தர்மாத்மானோ நீதிமந்தோ வரிஷ்ட